بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பூர் மாவட்டம் பெரிய கடைவீதி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே இஸ்லாமிய திருமணமும் இன்றைய முஸ்லிம்களின் நிலையும் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே இஸ்லாம் திருமணம் சம்பந்தமாக என்ன அறிவுரையை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறது, அதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவமும் மகத்துவத்தையும் கொடுத்திருக்கிறது, அந்த திருமணம் இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் இந்த திருமணத்தை எவ்வாறு அமைத்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அமைத்து கொண்டிருக்கிற திருமணத்திற்கும் இஸ்லாமிய திருமணத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பதை அறிந்து அல்லாஹுவும் அவன் தூதரும் காட்டித்தந்த முறைப்படி திருமண சட்டத்தை விளங்கக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலில் திருமணம் சம்பந்தமாக இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது. அந்த மதங்களிலெல்லாம் திருமணத்தை பற்றி மிகவும் அழுத்தமாக வலியுறுத்தி சொல்லப்படாத காரணத்தினாலும், அதே நேரத்தில் படைத்த இறைவனை நெருங்குவதற்கு திருமணம் செய்யக்கூடாது, மனைவியோடு சேரக்கூடாது, பிள்ளைகள் எதிர்பார்க்கக்கூடாது, இந்த மனைவி மக்களை எல்லாம் விட்டு துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த துறவரத்தின் மீது முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதால் இஸ்லாம் திருமணம் சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட சத்திய பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்களை பற்றி சொல்கிறான். வலகது அர்சல்னா ருசுலம் மின் கபலிக்க, நபியே முஹம்மதே, உமக்கு முன்னால் நிறைய தூதர்களை நாம் அனுப்பி இருக்கின்றோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, அந்த தூதர்களுக்கு மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் மிகப்பெரிய முன்னோடியாக இடம் வகிப்பதே இறை தூதர்கள் தான். அந்த இறை தூதருக்கு கூட இறைவன் துறவரத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. உனக்கும் கல்யாணம் ஆகணும், நீங்களும் திருமணம் முடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் திருமணம் முடித்தார்கள், பிள்ளைகள் பெற்றார்கள் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். அதே நேரத்தில் யாரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக, இறைவனோடு நெருங்க வேண்டும் என்பதற்காக துறவரத்தை மேற்கொண்டார்களோ அவர்களை பற்றி இறைவன் சொல்கின்றான். வரஹ்பானியத்தன், இந்த துறவரத்தை இப்ததவுஹா, மார்க்கத்தின் பெயரால் அவர்கள்தான் புதிய அனாச்சாரமாக பித்அத்தாக எடுத்துக்கொண்டார்கள். மா கதப்னாஹ அலைஹிம், இந்த துறவரத்தின் மூலமாக நீங்கள் இறைவனை அடையலாம் என்று அந்த மக்களுக்கு நாம் உத்தரவு இடவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப துறவரத்தை இஸ்லாம் எதிர்த்து திருமணத்தை இஸ்லாம் வலியுறுத்தி இந்த சத்திய இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்ட தூதர்கள்
மனிதர்களாக இருந்தாலும் இறைவனுடைய செய்தியை பெறுவதில் ஒரு தொடர்பை பெற்ற தூதர் கூட திருமணம் செய்திருக்க வேண்டும், திருமணம் ஆகியிருக்க வேண்டும் என்கின்ற நிலையை இறைவன் சொல்லி இருக்கிறான் என்றால் எந்த அளவிற்கு திருமணத்திற்கு இறைவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. இந்த திருமணத்திற்கு ஒரு பக்கம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் வெறுமனே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லாம இந்த கல்யாணத்தை பற்றி, திருமணத்தை பற்றி ஒரு மார்க்கம் அற்புதம் என்று சொல்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு பல அற்புதங்களும் அத்தாட்சிகளும் உள்ளடக்கப்பட்ட ஒன்று என்று சொல்கிறது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை அன்றி வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இந்த திருமணத்தை அற்புதம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சிலாகித்து சொல்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு அற்புதங்களை இந்த சமுதாயத்திற்கு நினைவூட்டுகிறான். என்ன நினைவூட்டுகிறான்? இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவு பகலை மாறி மாறி வர செய்வதிலும், ல ஆயாத்துன் லி உலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். இந்த வானங்கள் பூமியை படைச்சதுல சான்று இருக்குன்னு சொல்ற இதே மாதிரி அத்தாட்சி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இதே இறைவன் திருமணத்தையும் அத்தாட்சி இருக்குது, அற்புதம் இருக்குது, சான்று இருக்குன்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒமின் ஆயாத்திஹி, இறைவன் பல அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் காட்டி கொண்டிருக்கிறான், காட்டியிருக்கிறான் இந்த மனிதன் சிந்திப்பதற்காக. அந்த அத்தாட்சிகளில் ஒன்று அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குனு இலைஹா, நீங்க நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை கொடுத்து, எதுக்கு? நீங்க நிம்மதி பெறுவதற்காக உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கி, வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு இணைப்பையும் ஒரு பாசத்தையும் ஒரு கருணையையும் ஒரு அன்பையும் ஏற்படுத்தி இருப்பது இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின், இதுல ஏராளமான சான்றுகள் இருக்கிறது, லி கௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுல என்ன அற்புதங்கள்? ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவதில் என்னங்க அற்புதம்? வயசுக்கு வருகிறான், அந்த பெண்ணும் வயசுக்கு வருகிறாள், அந்த வாலிப பருவத்தில் ஒரு தேடல் இருக்கிறது, இருவரும் இணைகிறார்கள். இதுல என்ன அற்புதம்? அது இயற்கை தானே, இதுல தான் அற்புதம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அற்புதம் இருக்குது, ஒரு அற்புதத்தை சொல்ல பல அற்புதங்கள் இருக்கிறதாம். ஒரு கல்யாணத்துல பல அற்புதங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சிந்தித்து பார்க்கிற மக்களுக்கு அந்த அற்புதங்கள் தெரியும் என்று சொல்கிறான். முதல் அற்புதம் என்னவென்றால், இறைவன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்தையும் ஜோடியாக்கி விட்டுட்டான். மனுஷனா இருந்தாலும் ஜோடியா இருந்தால்தான் உங்களால வாழ முடியும். ஒரு ஆம்பளை நான் தன்னந்தனியா இருப்பேன், எனக்கு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று சொன்னா அவன் குருடனா இருப்பான். இல்ல பார்ப்பேன் ஆனா எனக்கு எந்த ஆசாபாசம் வராதுன்னு சொன்னா அவன் ஆண்மையற்றவனா இருப்பான். இல்ல பார்ப்பேன் எனக்கு ஆசாபாசத்தை வேற வழியில கழிச்சுக்குவேன்னு சொன்னா அவன் கேடு கட்டவனா இருப்பான். சரியா கழிச்சா அவன் ஆம்பளை. ஒரு பொம்பளை அப்படித்தான். ஆனால் இது மாதிரி உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே ஜோடி தேவை, படைத்த இறைவனுக்கு ஒரு ஜோடியும் தேவையில்லை. மத்தகத சாஹிபத்தம் வலா வலதா, உன் இறைவன் மனைவியை எடுத்துக்கொள்ளவில்லை, புள்ளையை எடுத்துக்கொள்ளவில்லை. மனைவி இருந்தால் தானே மகன்கிற அந்தஸ்து ஒன்று தேவை, மனைவியே தேவையில்லை. அப்ப இறைவன் தன்னந்தனிமையாக இருப்பான், அவன் தனிமையிலும் இனிமை காணுவான், மனுஷன் காண முடியாது என்கிற அத்தாட்சி அந்த வசனத்தில் இருக்குது. இதுதான் அத்தாட்சியா? இன்னொரு முக்கியமான அத்தாட்சி இருக்குது. ரெண்டு தான் நினைச்சிடக்கூடாது, நிறைய இருக்குது, சுருக்கத்துக்கு சொல்றேன். இன்னொரு அத்தாட்சி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண் இன்னும் வேற இல்லையா, இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு உறவு தான் திருமண உறவு. இதுல நம்ம சமுதாயத்தில் இந்த ஆண் பெண் உறவுகள் எங்கெல்லாம் வருதுன்னு எடுத்து பாருங்க. ஒரு தாய் பெண், மகன் ஆண், இது ஒரு உறவு. ஒரு தந்தை ஆண், மகள் பெண், இது ஒரு உறவு. ஒரு அண்ணன் ஆண்,
தங்கை பெண், இது ஒரு உறவு. ஒரு அக்கால் பெண், தம்பி ஆண், இது ஒரு உறவு இருக்கா? இந்த உறவுகளில் அன்பு பாசம் இருக்கத்தான் செய்யுது. எதனால் இருக்குது? இந்த தாய் 10 மாசம் சுமந்தாள் என்பதற்காக, அந்த இரத்த பந்தத்தோடு பெற்றாள் என்பதற்காக, 2 ஆண்டுகள் பால் கொடுத்தாள் என்பதற்காக, தன்னுடைய பிள்ளையை பாராட்டி சீராட்டி பாலூட்டி வார்த்தெடுத்தால் வளர்த்தெடுத்தால் என்பதற்காகத்தான் இந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் இடையில் ஒரு அன்பு பாசம் இருக்கிறது, காரணத்தோடு இருக்கிறது. சரி, காரணத்தோடு இருந்தால் அது அற்புதமா? அது அற்புதம் இல்லை. அதே மாதிரி ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகளுக்கும் இடையில் அன்பு பாசம் இருக்கிறது. என்ன காரணம்? இதே இரத்த பந்த உறவு தான் காரணம். இந்த காரணத்தோடு அன்பு பாசம் இருக்கிறது அற்புதமா? இல்லை. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு இடையில இந்த அன்பு பாசம் இருக்குது. எதனால்? இவள் என்னோடு பிறந்தாள் என்பதால், இவன் என்னோடு பிறந்தான் என்பதால். இது காரணத்தோடு வருகிற அன்பு பாசம். இது அற்புதமா? இது இல்லை. ஆனால் ஒன்றை இறைவன் அற்புதம் என்று சொல்கிறான். எதை? நாமளா ஒரு மாப்பிள்ளையை தேடி, நாமளா ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு கல்யாணம் பண்ணி விட்டாச்சு. இந்த 2 பேருக்கும் முன்ன பின்ன இவர் யாருன்னு இவளுக்கும் தெரியாது, இவ யாருன்னு அவனுக்கும் தெரியாது. இந்த பெண்மணி என்ன சுபாவம்னு இவனுக்கும் தெரியாது, இவர் என்ன சுபாவம்னு அவளுக்கும் தெரியாது. இவ பேசுகிற மொழி என்ன, சுபாவம் என்ன, கோவப்படுவாளா கோவப்பட மாட்டாளா, பணிவாளா ஆத்திரப்படுவாளா, வாய்களையே பேசுவாளா, வாயாடியா தத்தியா ஊமையா, ஒன்றும் தெரியாது. இவர் ஆள் யாரு, நல்ல ஆளா அல்லது கெட்ட குணம் கொண்டவரா, எப்படிப்பட்டவர், வாயாடியா அல்லது உளர்வாயனா, நல்ல ஆளா சிந்திப்பாரா, எதுவுமே இவளுக்கு தெரியாது. சேர்ந்தாச்சு. இவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அவளுக்கு தெரியாது, இவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு இவனுக்கும் தெரியாது. சேர்ந்தால் இந்த ஆண் அந்த பெண் மீது கொண்ட அன்பு, அந்த பாசம் எத்தனை காலம் இழுத்துக்கிட்டு வருதுன்னு கேட்டா, இந்த தாயின் மீது இந்த மகன் வச்சிருக்கானே பாசம், இதை விட இந்த தந்தை மீது இந்த பிள்ளை வச்சிருக்காள, கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு முடிஞ்சு போகுது. இந்த அண்ணன் மீது தங்கச்சி வச்சிருக்காள, கல்யாணத்தோட இன்னொரு வீட்டுக்கு போனா முடிஞ்சு போகுது. ஆனால் இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்த பிறகு இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஏற்படுகிற அன்பும் பாசமும் இணைப்பும் எவ்வளவு பெரிய காலத்துக்கு வருது. வாழையடி வாழையா வருகிறது. கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த பெண்ணை பற்றி அனைத்தையும் புரிந்தவனாக இவன் மாறுகிறான், இவனை பற்றி அனைத்தையும் புரிந்தவளாக அவள் மாறுகிறாள். அப்படியே காலம் ஆகிறது, இவர்களுக்கு சந்ததிகள் உருவாகிறது. பிள்ளைகளை எடுத்தாச்சு, இந்த பிள்ளைகளை வளர்த்தாச்சு, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, அந்த பிள்ளைகளுக்கு பேரம்பேத்தி, இவங்களுக்கு பேரம்பேத்தி எடுத்தாச்சு. அவர்களை வளர்க்கிற தாத்தா பாட்டி ஆகிற வரைக்கும் இந்த இணைப்பு உடையிலேயே, இந்த பாசம் விடலையே, இந்த அன்பு கலந்திருக்குதே. எப்படி? இது யார் போட்ட அன்பு, யார் போட்ட பாசம்? இறைவன் தன் அத்தாட்சியாக போட்ட பாசம். உங்களுக்கு இடையில் அன்பையும் பாசத்தையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அவனுடைய அற்புதத்தில் உள்ளதாகும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதாங்க இஸ்லாம் திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு தத்துவமான ஒரு வார்த்தை, மகத்துவப்படுத்துகிற வார்த்தை. திருமணம் ஓர் அற்புதம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு அற்புதம் எங்கெல்லாம் கேவலமா போகுது தெரியுமா, எங்கெல்லாம் அபத்தமா போகுது தெரியுமா? இந்த கணவனும் மனைவியும் வாழையடி வாழையாக இல்லாம சிலர் விதி அடிப்படையில் பிரிவார்கள். அது விதிவிலக்கு இல்லையா? எல்லா பொது விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கு தானே செய்யும். எல்லாரும் ஆம்பளை பொம்பளை தாய் தகப்பனார் மூலமாக தான் பிள்ளை பிறக்கிறான். ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தாங்க, ஒரு விதிவிலக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாய் தந்தை இல்லாமல் பிறந்தாங்க, ஒரு விதிவிலக்கு. பொதுவாக ஒரு விதி இருந்தால் விதி விலக்கு இருக்க தான் செய்யும். சில பேர் அப்படி பிரிவாங்க, அதை விடுங்க. சிலர் ஏன் பிரிகிறாங்க, என்னென்ன காரணத்துக்கு பிரிவாங்கன்னா, இறைவனின் அற்புதம் அங்கே நிகழ்ந்திருக்காது. இந்த திருமணத்தை அற்புதமாக கருதாமல் அற்பமாக கருதி இருப்பார்கள். அதனால் தான் இந்த குடும்பம் நாசமாக போயிருப்பதையும் பார்ப்பீர்கள். அந்த குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ரேட்டு பேசி நடந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். என்னென்ன வகையெல்லாம் இந்த திருமணம்ங்கிற அற்புதத்தை நாசமாக்கிறாங்கன்னு கேட்டால், முதல் அம்சம் இந்த திருமணத்தை ரேட்டு பேசுவதால். இந்த ஆம்பளை தன்னுடைய ஆண்மைத்தனத்தை இழந்து வரதட்சணைங்கிற கைக்கூலி வாங்குவதால்
இந்த அற்புதம் அங்கே உடஞ்சு போகுது. எப்படி வாங்குறான்? இன்றைய முஸ்லீம்கள் நிலை என்ன? மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறாங்க. 25 வயசு 30 வயசு, இவன் படிப்பு பார்த்துக்கிட்டு இவனுக்கு பொண்ணு தர்றாங்க. இதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பார்ல, எல்லாத்துக்கும் இப்போ புரோக்கர் வந்துட்டார்ல, ஈஸியாக கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. அவர் வந்து நிற்பார். எந்த மாதிரி ரேஞ்சில் பார்க்குறீங்க? ரேஞ்சு வேறு இருக்குதுல்ல. இந்த குர்பானி கொடுக்கறதுக்கு எந்த ரேஞ்சில் மாடு வேணும்? 7000மா? 7000 கொஞ்சம் எலும்பு தோல் மாதிரி இருக்கும். 8000 கொஞ்சம் சதை வச்சிருக்கும். 12000 கொஞ்சம் கொழு கொழுன்னு இருக்கும். 18000 காப்பு. இது மாதிரி மாடு மாதிரியே பேசுவார்கள். எப்படி வயசு எந்த மாதிரி வயசில் வேணும்? ஒரு 18-19 வயசில் பாருங்க. பொண்ணு நிறம் வெள்ளையாக இருக்கணும். சரி, வேற நல்லா படிச்சிருக்கணும். வேற பணம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி, அப்போ கொஞ்சம் செலவாகுமே, கமிஷன் பார்த்துக்கலாம். யார் காசு? பொண்டாட்டி வீட்டில் வாங்குறதுல காசு, கமிஷன் பார்த்துக்கலாம். போய் பெண்ணு பார்க்க போயிட்டாங்க. நம்ம மக்கள் நிலை என்ன? புரோக்கர் பேசி வச்சிருப்பார். 1000 போய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவான்ல, இவன் 10,000 போய் சொல்லி வைப்பான். பொண்ணு ரொம்ப டாப், பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். சரி, வீடு எல்லாம் சொந்த வீடுங்க. எத்தனை பவுனு? 50 பவுன் குறையாமல் போட மாட்டாங்க. தன்மானம் அப்படிமா? அப்படியா? சரி சரி சரி. நம்ம ஆளுக எவ்வளோ உணர்த்தி பாருங்க. நேராக வீட்டுக்கு போயாச்சு. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய், இந்த வீடு சொந்த வீடு தானே? ஆமாம் 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 சொந்த வீடு தான். பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்குதே, அது இவங்களுதா? ஆமாம் 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 ஆமாம். மாமனாரை மொட்டை போடுறதுக்கு தெளிவாக இருக்காங்க. சரி சரி சரி. உள்ளே போயாச்சு. கார் நிப்பாட்டுறதுக்கு வேற போர்ட்டிகோ இருக்குது. ஓகே, உள்ளே போய் உட்காந்தாச்சு. இதில் என்ன பல ஸ்டைலில் வந்துட்டாங்களா? இப்போ கௌரவ திருட்ட, பகல் கொள்ளைய அரங்கேற்றுவதற்கு ஸ்டைல் என்ன? முதல்ல கேட்டு பிச்சை வாங்குற ஸ்டைல் இருந்துச்சு. இப்போ தான் அந்த கேவலமெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இல்லை, இடையில புரோக்கர் இருக்கிறனால வருவாங்க, அவங்களா எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்களா முந்திக்கிட்டு 50 பவுன் போடுறேன்னு வாய் அடைச்சிருங்க. இல்லைன்னா 20ல் தொடங்கி 70ல் நிற்கும். 70 50 பெண் வீட்டரை நானே 50 பவுன் போடுறேன்னு வாய் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் 40 பவுன் தான் போடுவாங்க. சப்போஸ் 50 உங்களுக்கு நன்மை நினச்சிக்குங்க போவாங்கன்ட்டு இங்கே தள்ளிடுவான். நம்மளால் உள்ள போனோடனே ரொம்ப கண்ணியமான ஆளாச்சு. இல்லை, கை நீட்ட மாட்டாங்கல்ல. ஒரு காலமாக இருந்தால் என் பையனுக்கு எவ்வளோ போடுறிய? 20 சே, இந்த வீட்டுக்கு 20 தகுமா? 50 பவுன் போடுங்க, வண்டி தருவீங்களா? இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ புரோக்கர் சிஸ்டம் வந்தோம்னா அது இல்லை. நேராக உள்ள போனோம், டீலிங், டைரெக்டாக டீலிங், இடம் பார்க்குற மாதிரி. போனவுன்னு என்னது? பெண்ணை காட்டவா? காட்டுங்க. குரான் ஓதி அது ஓதுன என்ன ஓதாட்டி என்ன? அதை அப்புறம் வைங்க. வேறு ரொம்ப அடக்கமான புள்ள. ரைட், அந்த மாதிரி புள்ள தான் வேணும். என்ன போடுறாங்க? புள்ளைய பாரு, கழுத்தில் ஏதாவது தொங்குதா? ரைட் ஒரு 25 பவுன் இருக்குது. சரி, காதில் இருக்கு, அதில் தொங்கட்டாவோடு இருக்கான் ஜாஸ்தி, பிரச்சனையே இல்லை. அப்புறம் எப்படியும் நம்ம மாமியார் கழுத்துக்கு வந்துடாது, நம்பிக்கையோடு ஏற்றுக்குவாங்க. பொண்ணுக்கு தம்பி மாதிரி 5-6 பேர் இருக்காங்களா? இருக்காங்க. மலை ஏறினாலும் மச்சான் கிடைக்காது, அள்ளி போடுவாங்கல்ல. தங்கச்சி மாதிரி இருக்காங்களா ஏதாவது? இல்லை. அப்பாடா, இல்லாட்டி அந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு இருக்கிற நகையெல்லாம் பிடிங்கிட்டு போயினா ஏமாந்துருவோம்ல. அது உஷாரா பார்த்தாச்சு. அடுத்து என்ன? பொண்ணு பேசியாச்சு. சரி சொல்லுங்க, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணப்புறம் எங்கே இருக்கணுங்கிறீங்க? பெண் வீட்டில் தான் இருக்கணும். ஏன்? பிச்சைன்னு போட்டாச்சு, பிச்சைக்காரனை வீட்டோட வாசலில் வச்சுக்கணும்ல. அவன் புத்திசாலியா? பெண் வீட்டில் தான் இருக்கணும். சாச்சா, எங்கள் பிள்ளைய நாங்கள் அனுப்பி வைக்க மாட்டோம், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை. இல்லை நீங்கள் தந்துடணும், எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், எல்லாம் வசதியாக பார்த்துக்குவோம், அவருக்கே ஒரு வீடு கட்டி கொடுத்துருவோம். அப்படியா? சரி, கட்டி கொடுங்க. அதுக்கு தானே பேச்சே, முடிஞ்சு போச்சா? இது ஒரு ஸ்டைல். இந்த வரட்சனை போய் இப்படி கேட்குறமே, இந்த மாதிரி போய் கேவலப்பட்டு நிற்கிறோமே, இது மாதிரி இருக்கிற ஆம்பளை பசங்களுடைய ஆண்மையை இழந்து போய் நிற்கிறோமே, இது இஸ்லாத்தில் எங்கேயாவது அனுமதிக்கப்பட்டிருக்குதா? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின ஒரு சமுதாயத்தில், கட்டிக்காத்த சமுதாயத்தில், பண்படுத்திய சமுதாயத்தில் பொம்பளை வீட்டில் போய் பிச்சை எடுக்கிற ஒரு கேடுகட்ட ஒரு நடவடிக்கை எந்த மூலையிலாவது பார்த்திருப்பீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் உள்ள சாரையா வரும்போதே என்ன பாடத்தை சொல்லிக் கொடுத்து வந்தார்கள்? மக்களே, இஸ்லாத்தை ஏற்று வருகிறீர்கள், அல்லாஹ் வணங்கணும், உங்கள் முன்னோர்களுடைய நம்பிக்கையை தூக்கி எறிந்து விடுங்கள், தொழுவுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், உங்களுடைய கையை பேணிக் கொள்ளுங்கள்
எப்படி பேணணும்? அல் எதுல் உல்யா கைரும் மின் எதி சுஃப்லா, கீழே வாங்குற கையை விட மேலே கொடுக்கிற கை இருக்கிறதே, கொடுக்கிற கை தானே மேலே இருக்கும், வாங்குற கை கீழே தான் இருக்கும். கொடுக்கிற கை மாதிரி இருங்க, அதுதான் சிறந்தது. வாங்குற கை மாதிரி இருந்துராதீங்க என்று ஒரு சுயமரியாதையும் சொல்லி கொடுத்து விட்டு இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஒரு துவாவையும் சொல்லி தராங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கின்றேன், வத்துகா இறையச்சத்தை கேட்கின்றேன், வல் அஃபாஃப இறைவா சுயமரியாதையை உன்கிட்ட கேட்கிறேன், வல் கினா உன்கிட்ட தான் நான் செல்வத்தை கேட்கிறேன், அடுத்தவன்கிட்ட கேட்கல என்ற துவாவையும் சொல்லி கொடுக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, சுயமரியாதையை துவா கேட்க சொல்லி எந்த நேரத்திலையும் அடுத்தவன்கிட்ட எதிர்பார்த்துறாதீங்கன்னு சொல்லி கொடுத்த ஒரு மார்க்கத்தில், திருமணத்தின் போது எந்த நயா பைசாவை எதிர்பார்க்காத ஒரு மார்க்கத்தில், தன் தொழில் முன்னேற்றத்துக்கு கூட எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்த ஒரு மார்க்கத்தில், பண்பட்ட நபி தோழர்கள், உருவாக்கப்பட்ட தோழர்கள் எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொண்டார்கள்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எங்காவது எந்த பெண்ணிடத்திலாவது கை நீட்டி இருப்பார்களா? கைக்கூலி கேட்டிருப்பார்களா? கரம் நீட்டி வெக்கப்பட்டு வாங்கியிருப்பார்களா? யோசித்து பாருங்கள். எந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நபி தோழர்கள் எப்படி இஸ்லாத்திற்காக இருக்கிற சொத்தை தூக்கி எறிஞ்சாங்க தெரியுமா? ஒரு நபி தோழர் சுஹைப் என்கின்ற நபி தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிளம்ப முடிவெடுத்துட்டார். மதீனாவில் கிளம்புறேன்னு முடிவெடுத்த உடனே இந்த மக்காவாசிகள் கேட்குறாங்க, சுஹைபே யாரை கேட்டு கிளம்புவீங்க? போயிடுவீங்களா நீங்கள்? இந்த மக்காவில் இருந்து சொத்து சேர்த்துட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற சொத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு மதீனாவுக்கு போகிறீங்களோ? நீ உண்மையான இஸ்லாத்தில் இருக்கிறது தெளிவுன்னா, நீ இஸ்லாத்துக்காகத்தான் மதீனாவுக்கு போகிறேன்னு சொன்னால் இருக்கிற சொத்தெல்லாம் விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களே நான் இந்த சொத்துக்களை எல்லாம் இங்கே உங்கள்கிட்ட விட்டுட்டு போனால் என்ன அனுப்பிடுவீங்களா கேட்குறாங்க. ஏன்? இந்த இடத்துல இஸ்லாமா அல்லது தான் சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்து கிடங்குகளா? போட்டி வருது, ஒப்பீடு வருகிறது, முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவு? இன்னி கது தரக்து மாலன், என் சொத்துக்களை எல்லாம் நீங்க வச்சுக்குங்க. இன்னி உஷீது பிக்கும் அன்னி கது தரக்து மாலன், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் என்பதற்கு உங்களே நான் அல்லாஹ்விடத்தில் சாட்சியாக வைத்து விடுவேன். நான் இப்போ மதீனாவுக்கு வெறுங்கையோட போறேன் என்று போனார்களா இல்லையா? சத்திய இஸ்லாத்தின் நெறியை கடைபிடிப்பதற்கு இருக்கிற சொத்துக்களை இழந்த சஹாபாக்கள் எங்கே? சொத்துக்களை பெறுவதற்கு வெட்கங்கெட்டத்தனமாக நாணத்தை வந்து கேவலப்பட்டு அடுத்தவன்ட்ட நகையையும் பணத்தையும் பிச்சை எடுப்பதற்காக இஸ்லாத்தை விட்ட இந்த இஸ்லாமியர்கள் எங்கே? யோசிச்சு பாருங்க, இது கேவலமாக இல்லையா? நாம் செய்த இந்த செயல் காரணமாக இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டதுன்னு கொஞ்ச நஞ்சமாவது மனித நேயம், ஈவு இரக்கம் வேண்டாமா? இன்னைக்கு சமுதாயத்தில் கொலை பெருகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், பின்னால் ஒரு காலம் வரும், ஸமானுன் அலன்னாஸ், மக்களிடத்தில் ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கொலை பெருகும், கொலை அப்படியே ஜாஸ்தியா போகும், அதிகரிக்கும். எப்படி ஜாஸ்தியாக போகும் என்றால், லா எதிரில் காத்துலு ஃபீம கத்தல, கொலைகாரன் ஏண்டா நம்ம அவசரப்பட்டு கொன்னோம் என்று அவனுக்கே தெரியாத மாதிரி, ஒலா எதிரியில் மக்குத்தூளு ஃபீம குத்தில, எதுக்கு நம்மளை கொல்ல வராங்க என்று இவனுக்கும் தெரியாம, அந்த மாதிரி உணர்வு கூட இல்லாத அளவிற்கு கொலை பெருகும் என்று சொன்னார்களே. இன்னைக்கு அது இருக்கா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ காலத்திற்கு முன்னால் தான் இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஐயாமுல் ஜாஹிலியா என்று அறியாமை கால மக்கள் தன்னுடைய வீட்டிலே பெண் குழந்தை பிறந்து விட்டால் கேவலமாக நினைத்தார்கள். இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால், பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அது நற்செய்திங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா நற்செய்தி இல்லையா? பெண் குழந்தை பிறந்தா நற்செய்தியாம். இன்னைக்கு தான் பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு ஒரு சொல்லுவாங்களே, பெண் குழந்தைனா பூச்சியாம், ஆண் குழந்தைனா புழுவான் சொல்லுவார்கள். ஏண்டா புழு பூச்சி? வயிற்றுல தான் புழு பூச்சி உண்டாகலையாங்க, அது அப்படியா? என்ன புழு பூச்சினா என்ன? பூச்சினா பொம்பளை புள்ள,
ஆம்பளைன்னா புழு. எப்படி பூச்சி என்ன செய்யுமா, நல்லா வளர்ந்து ரக்க வந்தோன்னா பறந்து போயிடும், ஒரு பஞ்சாயத்து இருக்காது. புழுருக்குள்ள இருந்து நோண்டிக்கிட்டே இருக்கும். இதான் ஆம்பளை பையன்பாங்க. இந்த மாதிரி என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். ஆனால் அன்னைக்கே அல்லாஹ் என்ன சொல்றான், பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜூஹு முஸ்வத்தா, அவர்களுடைய முகம் கருத்து போய் விடுகிறது. அவன் அப்படியே கோபக்காரனாக மாறி விடுகிறான். அப்படி மாறி என்ன செய்கின்றான், எத்தவாரா மக்களை விட்டு ஓடுகிறான். ஓடிவிட்டு யோசிக்கிறான், என்ன செய்யலாம், கேவலமாகி விட்டதே நமக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்து விட்டதே, என்ன செய்யலாம், இந்த பெண் குழந்தையை உயிருடன் புதைப்பதா அல்லது இதையோடு வைத்து கேவலப்பட்டு நிற்பதா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அதே போல அந்த அறியாமை காலத்து மக்கள் யோசித்தார்கள். சில குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். அந்த கொடூரங்கள் அன்றைக்கு அழிக்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரால் மாற்றப்பட்டது. அல்லாஹ்வின் கிருபையால் அந்த மக்கள் மனித மிருகங்களாக இருந்த மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒழுக்க சீலர்களாக, புடம்போட்ட தங்கங்களாக மாற்றப்பட்டார்கள். எப்படி மாற்றப்பட்டார்கள் தெரியுமா? அந்த பெண் குழந்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாருடைய வீட்டிலே 3 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை நீங்கள் உயிரோடு புதைத்து விடாமல் கண்காணிப்பாக வளர்த்து ஒழுக்கத்தை போதித்து திருமணம் பண்ணி கொடுக்கிறீர்களோ, இந்த பெண் குழந்தைகள் நாளை மறுமை நாளிலே உங்களை நரக படுகொலிக்கு செல்ல விடாமல் தடுக்கும் திரையாக வந்து நிற்பார்கள் என்று சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அந்த பெண் குழந்தைகள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே இந்த வரதட்சணை என்கின்ற கேடுகட்ட செயலால் இந்த பெண் வீட்டாருக்காக வேண்டி, இந்த பெண் வீட்டார் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய இந்த பிச்சை காசுக்காக, அவன் கேட்கிற நகைக்காக, திருமணத்திற்கு முன்னால் அவர்களுக்கு கொட்ட வேண்டிய விருந்துக்காக, அதற்கு செய்ய வேண்டிய செலவுக்காக, செலவுக்கு காசு இல்லை என்றால் வாங்கும் கடனுக்காக, அதற்கு அடைக்க வேண்டிய வட்டிக்காக, திருமணத்திற்கு செய்கின்ற அனைத்து செலவுகள், மண்டப செலவுகள், உணவு செலவுகள், உடை செலவுகள், உலகத்தை எல்லாம் கூப்பிடுவதற்கு அடிக்கின்ற பத்திரிகை செலவுகள், திருமணம் முடிந்ததற்கு பிறகு அந்த மருமகனை அழைத்து வைத்து போடுகிற தண்டச்சோறு செலவுகள், பல வாரங்கள் தின்னுவிட்டு போனதற்கு பிறகு இவனுடைய குடுத்தன வாழ்க்கைக்கு பிறகு இந்த குழந்தை உருவானதற்காக அந்த குழந்தைக்கான தலைப்பிரசவ செலவு, அந்த தலைப்பிரசவ செலவுக்கு முன்னால் இந்த பெண் பிள்ளைக்கு தான் பிள்ளையை கட்டி கொடுத்தாலே அந்த பெண்ணுக்கு டிபி வந்தால் மாப்பிள்ளை பார்க்க முடியாது, பார்க்க மாட்டான், பெண்ணை பெத்தவ தான் பார்க்கணும். சட்டம், எழுதப்படாத சட்டம், கேடுகட்ட ஒரு சட்டம். பாருங்க, இந்த பெண்ணுக்கு நோய் வந்தால் நிவாரணம் பார்க்க வேண்டிய கடமை பெத்தவனை சார்ந்தது. ஹார்ட் அட்டாக் வந்தால் பெத்தவனை சார்ந்தது. சிசேரியன் ஆபரேஷனா அந்த செலவு பெத்தவனை சார்ந்தது. சுகப்பிரசவமா அந்த செலவு பெத்தவனை சார்ந்தது. அந்த பிரசவம் குறப்பிரசவமா போய் மௌத்தா போச்சா இந்த பழியும் பெத்தவனை சார்ந்தது. இந்த குழந்தை தலைப்பிரசவம் ஆவதற்கு உயர்ந்த மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட வேண்டும், லட்சோப லட்சம் செலவழிக்கப்பட வேண்டும். அப்படியாக சொல்லி இந்த பெண்ணுக்கு வளைகாப்புன்னு சொல்லி வளையல் போடுறேங்கிற பேர்ல அங்கேயும் போய் வரிஞ்சு கட்டி தின்னுட்டு வருகிற இந்த திண்ணி பண்டாரங்களுக்கு இவ்வளவு செலவு செய்து கொட்டி மாரடித்து கொண்டிருக்கின்றானே, இவ்வளவு கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்ட இந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பனார் திருமணம் முடிகிறது. திருமணத்திற்கு பிறகு பிள்ளை எடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் ரமலான் வந்துச்சுன்னு இவனுக்கு தலை ரமலான் கண்டுபிடிச்சிட்டான்ல, தலை தீபாவளிண்டு. எது முதல் தீபாவளி, கல்யாணம் ஆகி முதல் தீபாவளி, தலை தீபாவளி, தலை ரமலான், இப்படியெல்லாம் இவர்கள் வைத்துக்கொண்டு தலை ஆஜி பெருநாள், இதுக்கு ஒரு சட்டை, இதுக்கு ஒரு வேஷ்டி, இதுக்கு ஒரு விருந்துண்டு மாமியார் வீடு மணி அடித்த சோறு நல்லா கிடைக்கும்னு போயிடுறான். இது மாதிரி கேவலப்பட்டவர்களாக போய் சாப்பிட்டு வருவதால், அந்த குடும்பத்தின் ரத்தத்தை உறிஞ்சுவதால், அந்த குடும்பத்திலிருந்து சீதனங்கள் ஒரு பக்கம், கட்டில் ஒரு பக்கம், பெத்தை ஒரு பக்கம், பீரோ ஒரு பக்கம், அலங்கார பொருட்கள் ஒரு பக்கம், இந்த பெண்ணுக்கு பயன்படுத்துகிற புழங்குகிற பாத்திர பண்டங்கள் ஒரு பக்கம், அதில் இருக்கிற டம்ளர் டீஸ்பூன் வரைக்கும் விடுறதில்லை, எல்லாம் ஓசியில் வாங்கி இந்த மணமகனுக்கு அன்றைக்கு கல்யாணம் பண்ணுற மேடையில் நிற்கிறானே இந்த மணமகனுக்கு போடுற மாலை, அதுக்குள்ள கோட்டு, அதுக்குள்ள பனிய, அதுக்கு மேலே சட்டை, அப்புறம் வாட்சி, இந்த பக்கம் மோதிரம், மண்டையில் ஒரு தொப்பி, அதுக்கு மேலே ஒரு முக்காடு, அதுக்கு மேலே ஒரு பூப்பந்தல், அதுக்கு கீழே பேண்ட்டு, அதுக்கு அபேனாவரு, இந்த மாதிரி எல்லா கேவலத்தையும் பெற்றுக்கொண்டு கேடுகட்டவனாக நிற்கின்றானே, இவனுக்காக என் சொத்தை அளிப்பதா,
சொத்து இல்லாத நிலையில் நான் கடன் வாங்கி கஷ்டப்படுவதா? இதற்காக என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியவில்லை என்று தலைகுனிவதா? இதற்காக நான் வட்டிக்கு வாங்குவதா? வாங்கின வட்டியை அடைக்க முடியலன்னு தற்கொலை பண்ணி தூக்கில் தொங்குறதா? இந்த 4 பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளையவே கரை சேர்க்க முடியலன்னு திணறிக்கிட்டு நிற்கிறதா? 2வது பொம்பளை பிள்ளையும் எனக்கே தெரியாமல் 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஓடி போகிறதா? இந்த வரதட்சணையினால் இவ்வளவு கேடுகள் உண்டாகுதே, எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளை என்று நினைச்சு இன்னைக்கு செய்கிறார்கள் பெண் சிசு கொலை. எந்த மாதிரி? கள்ளிப்பால் ஊத்தி கொலை செய்வது ஒரு ஊரில், இன்னொரு ஊரில் என்ன ஆகுது? கடந்த வாரங்களில் தமிழகத்தில் கர்நாடகாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி. என்ன செய்தி? ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை, ஒரு குழந்தை, அஃப்ரீன் என்கின்ற அழகான குழந்தை. அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது. அந்த குழந்தை உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறது. அந்த குழந்தையை பரிசோதித்து பார்க்கிறார்கள். மண்டையிலே கடுமையான அடிபட்ட இரத்த கசிவோடு தான் அந்த மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த குழந்தையினுடைய பித்தட்டுகள் எல்லாம் பற்களால் கீறி கிழிக்கப்பட்டிருக்கிறது. பற்கள் பதிந்திருக்கின்றது. கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடம்பிலே பல இடங்களில் சூடு போடப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளையினுடைய, இந்த இளம் பிஞ்சினுடைய உடலிலே சூடு போட்ட அந்த நஞ்சு பிடித்தவன் யார்? இந்த பிள்ளையை மண்டையை உடைத்து அந்த பிள்ளையினுடைய மூளையை கதிகலங்க செய்த கொடூரன் யார்? இந்த பிள்ளையினுடைய பித்தட்டை கடித்த காம கொடூரன் யார்? இந்த பிள்ளையை பெற்றெடுத்தானே இவனுடைய தந்தை உமர் ஃபாரூக் தான். என்ன காரணம்? பெற்றெடுத்த பிள்ளையை கடித்தனமாக, கேவலத்தனமாக கடிச்சு கொதறக்கூடிய இந்த தகப்பன்மார்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? 2012 இப்படிப்பட்ட பெண் சிசு கொலை செய்வது கடுமையான தண்டனை வழங்கப்படுகிற குற்றம் என்று சொல்லப்பட்டும் கூட அதை தடுப்பதற்கு ஏராளமான சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டும் கூட, எவ்வளவோ பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டும் கூட, இந்த பெண் பிள்ளைகளுடைய படிப்புக்கு பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டும் கூட, இந்த பெண் குழந்தையை சிசுவிலேயே கொன்ற பாவி சொல்லுகிற வாக்குமூலம் என்ன தெரியுமா? இது வளர்ந்ததற்கு பிறகு இதற்காக நான் கொடுக்கின்ற வரதட்சணை தான் என்னை இந்த கொடூர செயலிலே தள்ளியது என்று சொல்கிறானே. இதைத்தான் வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இதல் மௌதத்து சுயிலத், இந்த உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் மறுமை நாளிலே எழுப்பப்பட்டு அது விசாரணை செய்யப்படும். எதற்காக விசாரணை செய்யப்படும் தெரியுமா? பி ஐயி தன்பின் குத்திலத், என்ன காரணத்தினால் நீ கொலை செய்யப்பட்டாய் சொல் என்று அந்த பெண் குழந்தையை அல்லாஹ் பேச வைப்பான். அப்பொழுது அந்த பெண் குழந்தை என்ன பேசுமோ, அந்த பெண் குழந்தையினுடைய நாவிலிருந்து என்ன வாக்குமூலம் வருமோ, அந்த வாக்குமூல பட்டியலிலே யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் தெரியுமா? இறைவா, நான் துள்ளித் திரிந்த காலமெல்லாம் மறந்து என் கனவையெல்லாம் நினைவாக்க விடாமல் என் தந்தை என்னை உயிரோடு புதைத்ததற்கு காரணம் யார் தெரியுமா? திருமண சபைகளிலே வெக்கங்கெட்டவர்களாக வரதட்சணை என்ற கைக்கூலியை கேட்ட கொடூரக்காரர்கள் தான் அந்த இளைஞர்கள் அந்த பட்டியலிலே வரப்போகிறார்கள். அதற்கு அடுத்து நான் கூசாமல் என் தாய் முடிவெடுத்தால் நான் தலை வணங்குவேன் என்று இவன் வந்து விடுகின்றான், தலை காட்டி விடுகின்றான், பூம் பூம் மாடு போன்று தலையாசித்து விடுகின்றான். இவனை வைத்து பேரம் பேசிய இந்த மாமியார் தான், இவனை வைத்து பேரம் பேசிய இந்த மாமனார் தான், இவனை வைத்து பேரம் பேசிய இந்த நாத்தனார்கள் தான். இது மட்டுமல்ல, உன் பிள்ளைக்கு எதுவுமே போடாமலா கட்டி கொடுக்க போற, வெறுங்கலத்திலேயா அனுப்ப போற என்று வஞ்சனை பேசுகின்ற அண்டை வீட்டார்கள் தான். வரதட்சணையை கொடுத்தாவது, கடன் வாங்கியாவது கொடுத்தாவது உன் பிள்ளைய கரை சேர்த்திரு என்று இந்த தீமைக்கு தூண்டுகோலாக இருந்த பக்கத்து வீட்டார்கள் தான். இந்த திருமணங்கள் நடைபெறுவதற்கு ஊண்டுகோலாக இருந்த ஜமாத்தார்கள் தான். இந்த திருமணத்தை கண்டிக்காதவர்கள் தான். இந்த வகையற்றவர்களை ஆதரித்து அந்த திருமண பந்தலிலே இந்த மாப்பிள்ளை பிச்சைக்காரனோடு சேர்ந்து வரிந்து கட்டி விருந்தை கொட்டி கொண்ட இந்த கபோதிகள் தான் என்று யாரையெல்லாம் பட்டியல் போட போகிறார்களோ
அந்த பச்சிலம் குழந்தையினுடைய வாயிலிருந்து வருகின்ற வாக்கு மூலத்தின் பட்டியலிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு பாவப்பட்டியலில் சேரப்போகிறோம். யோசித்து பாருங்கள். ஒரு கொலைகாரன் பிடிபடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கொலைகாரனுக்கு சாகும் வரைக்கும் தண்டனை வழங்கப்படுமாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கொலைகாரனை கொல்ல விடாமல், உயிர் பிரிய விடாமல், அவனை கையை விரலை வெட்டி 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 கையை வெட்டி, கையினுடைய முழங்கையை வெட்டி தோல் வரைக்கும் வெட்டுவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த கை, அப்புறம் கால், அப்புறம் மண்டை, இப்படித்தான் கொலை செய்வார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொலை செயலுக்கு இவன் யாரையெல்லாம் உடந்தையாக பயன்படுத்தியதாக வாக்குமூலம் சொல்ல போகிறானோ அவனுக்கும் இதே தண்டனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன செய்வோம்? அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவன் என்ன பண்ணுவான்? அடி வயிறுலாம் கலங்கும். வாய் வார்த்தையிலிருந்து நம்முடைய பேர் வந்துவிடக்கூடாது, நம்ம அகப்பற்றக்கூடாது, உள்ளூர்ல இருந்துடக்கூடாது, நம்ம சிக்கிடக்கூடாது, நம்ம ஒதுங்கிடணும். இவனை சொன்னாலும் பரவாயில்ல, என்ன சொல்லிடக்கூடாது, தப்பிப்ப நினைப்போமா இல்லையா? ஆனால் லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா என்று அந்த நரக படுகொலையை அல்லாஹ் சொல்கின்றான். போனா எவனும் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். ஹயாத் மௌத் எதுவும் கிடையாது. அந்த மரணத்தை, அந்த நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். அலைஹா மலாயிக்கத்துன் ஹிலாலுன் ஷிதாதுன். எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? வகூதுஹன் நாசுல் ஹிஜாரா. அந்த நரக நெருப்பு மனிதர்களையே எரிபொருளாக வைத்து உருவாக்கப்பட்ட நெருப்பு, கற்களையே விறகாக வைத்து எரிக்கப்பட்ட நெருப்பு. அவ்வளவு கடுமையாக கொழுந்து விட்டெறியும் நெருப்பை 1000 ஆண்டுகளாக அல்லாஹ் மூட்டுகிறான். பிறகு 1000 ஆண்டுகளாக அல்லாஹ் மூட்டுகிறான். பிறகு 1000 ஆண்டுகளாக அல்லாஹ் மூட்டுகிறான். கார் இருள் போல கருத்த நரக படுகுழியிலே நீங்கள் விழுந்து விடாமல் அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். இந்த நரக படுகொலையிலே தூக்கி எறியப்பட்ட மாத்திரத்தில் இவனை கரிசனை பேசி, இவன் சொல்லுகிற அவலக்குறைகளை கேட்டு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைத்து கெஞ்சுவதற்காக கொஞ்சம் மழலை போன்று மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று நினைத்து விட்டீர்களா? அலைஹா, அந்த நரக படுகொலையை சுத்தி மலக்குமார்கள் ஹிலாலுன் ஷிதாதுன், கடும் கடுக்கக்கூடிய கோவத்தை கொண்டிருக்கின்ற மலக்குமார்கள் இருப்பார்கள். லா யாசூன் அல்லாஹ் அமரகும், அல்லாஹ் போட்ட உத்தரவை கொஞ்சம் கூட மீற மாட்டார்கள். வயஃப்அலூன மா யுமரூன், அல்லாஹ் எதை உத்தரவு போட்டானோ அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பார்கள். என்ன செய்வாங்க? அலம் யஅதிக்கும் நதீர், என்னடா பாவிகளா, இது பாவம், இது குற்றம், இது செய்வது கூடாது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தாரா இல்லையா? வந்தார். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, நாங்கள் கேட்டிருந்தால், சற்று சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர், இந்த நரக படுகொலைக்கு நாங்கள் ஆளாயிருக்க மாட்டோமே என்று புலம்புவார்களே. அந்த புலம்பல் செய்யக்கூடியவர்களுடைய, கதறக்கூடியவர்களுடைய பட்டியலில் நாம் ஆளாக வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இந்த வரதட்சணையை கை நீட்டி கேட்கிறோமே, இது சுயமரியாதை கிட்ட செயல் இல்லையா? அது எப்படி நமக்கு ஹலால் ஆகும்? ஒருத்த மனமும் வந்து நமக்கு கொடுக்கிறது ஹலால், இது மனமும் வந்தா கொடுக்கிறான், வயிறறிந்து கொடுக்கிறான், இது கேவலமான செயல் இல்லையா? இந்த பிள்ளையை இவன் சரியா பராமரிக்க மாட்டான், வீட்டில் கேஸ் வெடிக்கும், ஸ்டவ் வெடிக்கும், வாழா வெட்டி அனுப்பிட்டுருவான் என்று பயந்து கொடுக்கிறது அன்பளிப்பா? மனமும் வந்து கொடுக்கிறது கிடையாது. யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு வரதட்சணை. இன்னொரு வகையில் என்னடான்னு கேட்டா, அதை நியாயப்படுத்துபவர்கள், இந்த நியாயப்படுத்துபவர்கள் தான் நாசமே உண்டாகுது. சமுதாயம் திருந்தலான்னு கொஞ்சம் எந்திரிப்பான், 4 பேர் நிற்பான் நயவஞ்சகர்கள், நியாயப்படுத்துறங்கிற பேர்லயே நாசமாக்கி விட்டுருவார்கள். எப்படிப்பா? அதை வலுப்படுத்துறது, இந்த மாப்பிள்ளையுடைய மனசை குளிராக்குறது. அவரா கேட்டாரு, இவங்களா தானே போட்டாங்க, அன்பளிப்பை தடுக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லி இருக்குதுல்ல, இது அன்பளிப்பா? நீ இந்த பெண் வீட்டில் சம்பந்தம் பண்ணாம இருந்தா அதை கொடுப்பானா உனக்கு? வாட்சையோ மோதிரத்தையோ கொடுத்துருப்பான் அவன். ஒரு காரண காரியத்தோடு வருவது எப்படி அன்பளிப்பு ஆகும்? ஒன்று நம்மிடத்தில் மனமுந்து வரணும், எந்த உறவு காரணமெல்லாம் இருந்தா வரணும். இந்த பொண்ணை பேசுறாங்கிற காண்டி கொடுப்பான், 1000 ரூபா 10,000 ரூபா நகை மோதிரம் வாட்சுண்டு. பொண்ணை பேசினா கொடுக்க மாட்டேன், கொடுப்பானா? இது அன்பளிப்பு நீங்க தான் சொல்லிக்கணும், ஈன்னு இழிச்சுக்கிட்டு.
அன்பளிப்புன்னு அவன் நினைக்கிறான். அவன் உங்களை எப்படி நினைக்கிறான் தெரியுமா? இந்த பிச்சையை வாங்குறவன் அன்பளிப்புங்கிற போர்வையில் அவன் எப்படி நினைக்கிறான் தெரியுமா? அவன் நினைக்கிறான், பிள்ளைய பெற்றவன் நினைக்கிறான், நாம் இந்த மாப்பிள்ளையை ரொம்ப கண்ணியமானவர் நினச்சோம். வாய் திறந்து எவ்வளோ போடுவீங்கன்னு கேட்ட பிறகுதான் இவர் பிச்சைக்காரன்னு தெரிஞ்சிருக்கு இவனுக்கு. சரியா? சில மாப்பிள்ளைகளை பார்த்த உடனே இவன் முந்திக்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரன் அவன் சொல்லாமலே தெரிஞ்சிருக்குது. அதானே? ஒருத்தன் வாட்ஸ்அப் வந்து நிற்கிறான், பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்கிறான், நல்லா இருக்கிறான், டிப்டாப்பாக இருக்கிறான். வந்து இவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது இவன் என்ன, ஐயா சோறு இருக்குதான்னு கேட்குறான். அப்போ தான் ஓ இவன் பிச்சைக்காரனா, பெரிய மேனேஜர் மாதிரில வந்து நிற்கிறான். பார்த்த பிறகு தெரியுதுங்க. இதை விட எது கேவலம் தெரியுமா? கோட் ஷூட்டு போட்டு இன் பண்ணி வந்து வாசலில் வந்து அப்படி நிற்கிறான், காரில் வந்து இறங்குறான். வந்தவொடனே இருக்கிறே அந்த பழைய சோத்தை கொண்டா, சீக்கிரம் கொண்டு வா, சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறான். இப்போ என்ன, நம்மளை ஒன்றுமே விசாரிக்காமல் நம்மளை பிச்சைக்காரன் டிக்ளேர் பண்ணிட்டாங்களேடா. இதான அர்த்தம்? இங்கே தானே அது நடந்திருக்குது. கல்யாணத்துக்கு உள்ள வந்த உடனே உனக்கு வாட்சி தரேன்னு சொன்னான்டா, உன்ன மாதிரி ஒன்னா நம்பர் பிச்சைக்காரன் எவனுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். இது எப்படிங்க அன்பளிப்பு? இதை போய் அன்பளிப்புன்னு வாங்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஒரு செயலை எப்படி எதிர்த்தார்கள், எப்படி கண்டித்தார்கள் யோசித்து பாருங்கள். ஒரு சஹாபி அனுப்புறாங்க, நபித்தோழர் அவர் அனுப்புறாங்க. அவர் எங்கே போறாரு? தன்னுடைய ஒரு ஊருக்கு போய் ஜக்காத்து காசை வாங்கிட்டு வராரு. வேலை என்ன? அந்த மக்கள் தர ஜக்காத்து காசை வாங்கிட்டு வந்து ரசூலாட்ட கொடுத்து பைத்துல் மால்ல சேர்க்கணும். பொறுப்பு அவருக்கு. அதுதான். போனாரு, ஜக்காத்து வசூல் பண்ணாரு. பண்ணிட்டு ரசூலாட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே இதெல்லாம் ஜக்காத்து காசு, இது உங்களுக்கு, இதெல்லாம் அவங்க எனக்கு கொடுத்தது அப்படின்னு பிரிக்கிறார். அதை பிரிச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே செக்க செவேர்னு ஆகி கோபத்தில் கொந்தளிச்சு சபையில் போட்டு உடைக்கிறாங்க. ஒருவர் அவரை நாம் ஜக்காத்து வசூலிக்க அனுப்பினால் அவர் என்னடா என்றால் வாங்கிட்டு வந்த ஜக்காத்தை கொண்டு காட்டி இதெல்லாம் எனக்குரியது, இதெல்லாம் உங்களுக்குரியதுன்னு பிரிக்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர் தன்னுடைய உம்மா வீட்டில் உட்கார்ந்திருந்தால் அவருக்குரியது கிடைச்சிருக்குமா? அவங்க வாப்பா வீட்டில் இருந்திருந்தா இதை கொடுத்துருப்பானா? ஜக்காத்துக்குன்னு போனதுனால தான்டா கொடுத்தான். அது எப்படி ஓன் காசு ஆகுங்கிற? அது அவங்க காசு, பைத்துல் மால் காசு, ஓன் காசு கிடையாது என்று கண்டிச்சார்களே. இதே கண்டனம் இதில் பொருந்தவில்லையா? இந்த பெண்ணை பேசியதற்கு கொடுத்தானா, பேசாம சும்மா வீட்டுக்கு போய் பார்த்தது கொடுத்தானா? பேசினதுக்கு தானே கொடுத்தான், பேரம் பேசினதுக்கு தானே கொடுத்தான், பொண்ணு பேசுனதுக்கு தானே கொடுத்தான். சரி, சம்பந்தம் பண்ணிட்டீங்க. இவன் பொண்ணுக்கு தான் கொடுத்தான் என்பது எங்கே வெடிக்கும் தெரியுமா? தலாக்கில் வெடிக்கும். இந்த அற்புதம் அப்படியே அற்பமாக போனால் வெடிக்கும். சில பஞ்சாயத்து தலைமைக்கு வருங்க. என்ன பஞ்சாயத்து தெரியுமா? வாங்க உட்காருங்க. அவரு இருந்தால் நான் உள்ள வரமாட்டேன். யாரு? அதான் மருமகன், மாமனர். அப்படியா? சரி நீ பாப்பா, என்ன பிரச்சனை? இனிமேல் இந்த பொம்பளோட வாழ முடியாதுங்க, பிரிச்சு விட்ருங்க. சரி, எதுவாக இருந்தாலும் லெட்டரை எழுதித்தா, ஃபஸ்ட்டு எழுதி வாங்கிடுவோம். இப்போ வெளியே உட்கார சொல்லுவோம். நீ வா, நீ போ. வர வச்சாச்சு. நீ எழுதுனா பெண் வீட்டார்கிட்ட 7 பக்கம் வரும், ஆண் வீட்டார்கிட்ட ஒரே கடிதம். இனிமேல் இவளோடு வாழ இயலாது, மனவிலக்கு விளக்கு விட்டு தருமா கேட்டுக்கொள்கிறேன். பெண் வீட்டார்கிட்ட தெரியுமா, இந்த கொடுமைக்காரனோடு என் மகளை வாழ வைக்க நான் விரும்பவில்லை, எனவே மனவிலக்கு பெற்று தருவதோடு நாங்கள் கொடுத்த பட்டியலை இணைத்திருக்கிறோம், அதையும் மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன? திருமணம். ஒரு லேப்டாப், லேட்டஸ்ட் வந்துச்சுல்ல, ஒரு லேப்டாப், அது கான்ஃபிகரேஷன்லாம் போட்டு, ஏன்னா டம்மி லேப்டாப்பை திருப்பி தந்துடக்கூடாதுல்ல, கான்ஃபிகரேஷன்லாம் எழுதி, கால்குலேட்டர், ஒரு வாட்சு, ஒரு மோதிரம், பீரோ, கட்டில், அதுக்குள்ளே 25 ஒன்று நகை, இத்தனை செட்டு துணி, எல்லாம் கர்ச்சீப்பு 4 எல்லாம் எழுதிட்டு வருவாங்க. திருதுப்புன்னு பார்த்தா ஒரு 2 அண்டா, 2 குண்டா, 2 டம்ளரு, 4 டீஸ்பூன். மாப்பிள்ளைக்கு அந்த ஊதுபத்தி கொளுத்தி நிற்பதற்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு. இதெல்லாம் இவ்வளவு உஷாராக இருந்து நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் அன்பால் பொத்து மருமகன்கிட்ட கொடுத்ததா, அல்லது இந்த பிள்ளைய வாழ வைக்கணுங்கிற காரணத்தை கொடுத்ததா? இதில் தெரியல, இது அன்பளிப்பு இல்லை, இது பேரவுண்டு. இது கூட தெரியாமல் இவன் ஏமாத்துறாங்க மக்களை. நாங்கள் வரதட்சணை வாங்கவில்லை, உயர்ந்து வீட்டுக்கு போய் கேட்பாங்களாம். இது எப்படி இருக்குது?
நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம், தேடுறது எங்கடா பசங்க இருக்கிற இடமா பார்த்து ஒட்டுறது. ஏழை வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டான், உயர்ந்த ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் நின்று நான் எதுவும் கேட்கலிங்க. அவர் பிள்ளைக்கு அவர் ஒருத்தர் தான் வாப்பாவா, அது ஒரு பிள்ளையா, இருக்கிற சொத்தெல்லாம் தலையில் கட்டுறாருங்க, நான் என்னங்க பண்ணுறது, இவன் நல்ல பிள்ளை மாதிரி. அப்படியா, சரி, சொத்தை அவர் மௌத்தா போகும்போது எழுதி தரட்டும். இப்போ அந்த தகப்பனார் சொல்கிறார், என் மகளுக்கு நயா பைசா கிடையாது, எந்த நகையும் போட மாட்டேன், சிம்பிளாக கல்யாணம் பண்ணி தருவேன், கட்டிக்குவியா நீ? இன்னொரு மாடி வீடை பார்த்து ஓடி போயிடுவான். என்ன எதிர்பார்க்குறான்? எதுவும் வேண்டான்னாலும் தன் திணிப்பாங்க. ஏன் திணிப்பாங்க? இடம் பெருசு இல்லை. இந்த எதிர்பார்ப்பும் அன்பளிப்புங்கிற மாயையும் கேட்டு வாங்குற பிச்சையும் எல்லாம் வரதட்சணை தான். அடுத்து என்ன, இப்படி கேட்டாங்க, இந்த மாதிரி அன்பளிப்பு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு இடத்துல மூணாவது, பெண்கள் தரப்பில் ஒரு பெரிய ஒரு குற்றம். நம்ம சமுதாயத்தில் எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகள் கரை சேர்க்க முடியாமல் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திருமணம்ங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு செய்கிற நிகழ்ச்சியா, பொதுக்கூட்டமா, மாநாடா, இனியமா இருக்க எளியமா இருக்கமா? திருமணம் என்ன? வாழ்க்கை ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட். அந்த ஒப்பந்தத்தை இறையச்சத்தோடு நிறைவேற்றணும். அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின மாதிரி நிறைவேற்றணும். அதில் நம்முடைய கெத்தை காட்டலாமா? பெண்ணை பெற்றோர்கள் செய்கிற பெரிய தப்பே இங்கே தான். என்ன செய்வாங்க தெரியுமா? 4 பிள்ளை பெற்றுவாங்க. இந்த 4 பிள்ளை பொம்பளை பிள்ளையை பெற்றவங்களா இருந்தால் மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கணுங்களா இருந்தால், நான் ரொம்ப எளிமையான முறையில் தௌஹீத் மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைப்பேன், கரெக்டாக சட்டம் பேசுவாங்க. பாராட்டுகள், அது கரெக்டு தான். இதே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றவனும் பேசணுமே. இவங்க என்ன பண்ணுறான்? என் மகளுக்கு நான் பண்ணுற மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணுறேன், தெருமுழுக்கும் பந்தல் தோரணம் போடுறேன், மாப்பிள்ளைய அப்படியே வண்டி ரதத்தோடு ஆரத்தி பண்ணுறேன், கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறேன், அந்த பெண்ணுக்கு போடுறேன் 80 பவுன் நகை. ஏன் என் பிள்ளைக்கு நான் போடாமல் எவன் போடுவான்? இப்படி பேசிக்கிறாங்க. இது சொல்லலாமா இப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் ஃபஅலைஹி விஸ்ருஹா. யார் கெட்ட வழிமுறையை சமுதாயத்திலே காட்டுகிறார்களோ அவனுக்கு பாவம் உண்டாகட்டும். நீங்க இந்த கெட்ட வழிமுறையை தானே காட்டுறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சுன்னத்தை சொன்ன மாதிரி நடைமுறைப்படுத்தாம ஏன் ஆடம்பரம், ஏன் நீங்க அள்ளி கொடுக்குறேங்கிறீங்க? இதனால தான் இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு சுகமா போயிருச்சு. அவங்க காட்டில் மழை பெய்யுது, நல்ல ஒரு புள்ள பொம்பளை பிள்ளைய பெற்றவன் கேட்காமலே போடுறான்டா அப்படின்னு நினச்சி போகிறான். எங்கே பாதிக்கப்படுது? 2 பொம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை பெற்று சற்று ஏழ்மையில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே. இதை பார்த்து அந்த குடும்பம் கதறுகிறதே. இதை பார்த்து நமக்கு பல பொம்பளை பிள்ளை வேண்டான்னு ஒருத்தன் உயிரோடு புதைக்கிறானே. இதிலும் இந்த பொம்பளை பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நான் போடாம யார் போடுவேன்னு போடுறானே, அவனும் அந்த பட்டியலில் சேர்ந்து விடுவான். யோசித்து பாருங்கள். உங்க கெத்துகளை வீடுகளை காட்டுங்க, பெரிய வீடு கட்டுங்க, தப்பு இல்லை. உங்க கெத்தை 10 கார் வாங்கி காட்டுங்க, தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின சுன்னத்தில் விளையாடாதீங்க. நான் கேட்குறேன், நம்முடைய வீட்டில் ஒருத்தர் மௌத்தா போய் விட்டார். என்னடா மௌத்து? எங்க வாப்பா மௌத்து. எங்க வாப்பா மௌத்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தங்க ஜரிகை போடுவேன். பேசிடுவீங்களா? எங்க வாப்பா மௌத்துக்கு நீங்க என்னடா சந்தூக்கு ஏத்துறது? அதனடா அலுமினியம், நான் தங்கத்தில் சந்தூக்கு தூக்குறேன். நீங்க என்ன 6 அடி குழி, நான் 80 அடி குழி தோன்றேன் சொல்லுவீங்களா? மார்க்க சட்டத்தில் விளையாட முடியுமா? உங்க கெத்தை காட்ட முடியுமா? அந்த துக்க நேரத்தில் காட்டுவீர்களா? கரெக்டாக செய்வீங்க. எது மாதிரி இருக்கோ அது மாதிரி பண்ணிருங்க. அதிர்த்து நீங்க பார்த்துங்க. ஏன் இறங்குறோம்? சுன்னத்தில் கெத்து வராது, அதில் காட்டக்கூடாது. இதே தானே திருமணம். இந்த திருமணத்தில் ஏன் இந்த ஆடம்பரத்தை காட்டணும்? ஏன் அகங்காரத்தை காட்டணும்? ஏன் இந்த பொருளாதார மேதையை மமதையை காட்டணும்? தேவையா? இதனால் சமுதாயம் பாதிக்கப்படுதா இல்லையா? நீங்க ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க, சமுதாயம் பாதிக்கப்படாது. தெளிவாக வழங்கியிருப்பான். அவனுக்கு இருக்குது கட்டுறான், நமக்கு இல்லை கட்டல. இதனால் எந்த ஒரு ஆண்மகனும் இவங்க பெரிய வீடு கட்டுறாங்க, இவங்க சின்ன வீடு கட்டுறாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டான். ஆனால் திருமண சட்டத்தை, இஸ்லாமிய சட்டத்தில் உங்க ஆடம்பரத்தை திணிக்கும் பொழுது, இந்த சொத்தினுடைய மதிப்பை காட்டுகிற பொழுது, இங்கே தான் பல ஆண்கள் விலை போகிறாங்க. இந்த இடத்துல பணக்கார பிள்ளைகள் அந்த திருமணம் முடிக்கப்படுகிற நேரத்தில் இந்த தகப்பன்மார்கள் எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். சொத்துக்கள் மௌத்தா போன போய் சேரட்டும். இந்த நேரத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்துக்குங்க. அப்போதான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ரொம்ப எளிமையாக நடத்தினார், என் பிள்ளைக்கு நான் எளிமையாக தான் நடத்துவேன், எல்லா குடும்பமும் சமமாக நடக்கும். இதில் இவர்கள் செய்கிற தப்பு. அடுத்து இந்த திருமணத்தில்
முக்கியமான பங்குதாரர் யார் தெரியுமா? ஒன்று மாப்பிள்ளை வீடு, பெண் வீடு, இந்த ரெண்டு விஷயம். இந்த மாப்பிள்ளையினுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க என்னைக்காவது கொஞ்சமாவது ஈவி இறக்கமாக யோசிச்சு பார்த்தாங்களா? நாம் வயசான காலத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் தள்ளாத வயதுக்கு போகிறோம். இந்த மருமகள் தானே நம்மளை அரவணைக்க போகிறா, இவ தானே நம்மளை பார்க்க போகிறா, நம்ம பிள்ளை இல்லாத நேரத்தில் இவ தானே வீட்டின் எஜமானியாக இருக்க போகிறா, இவன் நம்மளை நல்லா பார்த்துக்கணும்டா இந்த பெண்ணிட்ட பேரம் பேசலாமா, காசு கேட்கலாமா? எத்தனை வீடுகளில் இந்த மாமனார் மாமியார் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. மாமனார் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறது ஒரு பக்கம், இந்த மருமகள் மாமனார் மாமியாரை ஏறி மிதிக்கிறாங்களே, அது எத்தனை வீட்டில்? என்ன காரணம்? இந்த நகையையும் இந்த பணத்தையும் பேரம் பேசுனதான காரணம். தன் தாயினுடைய மனம் எவ்வளவு குமுறிச்சோ அந்த குமுறினதுக்கு பழிக்கு பழி தீத்துருவாளா இல்லையா? இவ வந்து யோசித்து பாருங்கள். நாத்தனார்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க, நீங்களா இருக்க போறீங்களா? நீங்க ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துருவீங்க. உங்க கணவன்மார் நீ வாங்கினது நகை 10 அடி போடி வெளியேன்னு உங்களை விரட்டினா உங்க தாய் மனம் எவ்வளவு குமுறுமோ அது மாதிரி உங்க தம்பியோ அண்ணனோ திருமணம் முடிக்கும் போது அந்த பெண்ணிடத்தில் வாங்கினாலும் அவங்க தாய் மனம் குமுறாதா? இதுல மனிதநேயம் வேண்டாம்? ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தால் கூட சொர்க்கத்தை தருகிறது மார்க்கம். அப்படிப்பட்ட ஈவு இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் ஒருத்தனுக்கு செய்கிற துரோகம், இத்தக்குல் துலும, துரோகம் செய்வதை, அநியாயம் செய்வதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன துலும அல்துலுமுல் உலுமாத்து யௌமுல் கியாமா, நீங்கள் இந்த அநியாயம் செய்வதை தவிர்த்து கொள்ளாவிட்டால் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய இருள கொண்டு வந்து உங்களை விட்டுரும். இருள் எது? இந்த நரக படுகொலி. இந்த வாங்கின நகைகளோ பணமோ சீதனங்களோ ஒன்றும் செல்லாது. எங்கே வந்து நிற்கும்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அநியாயமான ஒரு ஜான் அளவு நிலத்தை அபகரிச்சிருக்கிறானோ அதை அல்லாஹ் 7 பூமியை அப்படி சுருட்டி கொண்டு வந்து இவன் கழுத்தில் மாட்டி நிப்பாட்டுவான். ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. எத்தனை நாள் தெரியுமா? 50,000 ஆண்டுகள் மதிப்புள்ள ஒரு நாள். நமக்கு 50,000 ஆண்டுகள் எத்தனை நாட்களோ அவ்வளவு மதிப்பில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள். அந்த நாளில் நிற்க வைப்பான். இவன் வாங்கின கட்டல், பீரோ, நகை, இன்ன பிற அம்சங்களை தூக்கிட்டே சுமந்துக்கிட்டே நிற்பான். இதை ஆதரித்தவங்களும் வந்து நிற்பார்கள், இதுக்கு சோதினவர்களும் வந்து நிற்பார்கள், இதற்கு கும்மி அடித்தவர்களும் வந்து நிற்பார்கள், பேரம் பேசியவர்களும் வந்து நிற்பார்கள். இந்த இழிவு படைத்த நாளில் நின்றதோடு நரகப்படுகொலைக்கு போவார்கள். இவை அனைத்தும் தீ கங்குகளாக வந்து நிற்க போகிறதே. இந்த கங்குகள் நமக்கு தேவையா? யோசித்து பாருங்கள். இது மாதிரியான கேடுகட்ட செயலை நம்ம செய்யலாமா? இரண்டாவது இடம் யாருக்கு? இதை ஆதரிப்பவர்களுக்கு. கொஞ்சம் நஞ்சம் ஈவு இருக்க வேண்டாம். இதில் போய் கலந்துக்கிட்டு போய் திங்கிறமே, ஒரு பிளேட்டு பிரியாணிக்காக ஈமானை இழக்கிறமே, தன்னம்பிக்கை இழக்கிறமே, சூடு சொன்ன வேண்டாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கணும்? எவனோ ஒரு வீட்டில் அந்த மாமனாரை மொட்டை அடித்து இருக்கிறதையெல்லாம் சுரண்டி கல்யாணம் பண்ணுறாங்களே, இதில் நம்ம வயிறு நிறைய தின்னுட்டு வரமே, எவ்வளோ கேவலமாக இருந்துச்சுண்டா. ஒரு சின்ன சம்பவங்க. எந்த மாதிரி கேவலப்பட்ட ஒரு நிலை பாருங்கள். இஸ்லாமியர்கள்ட்ட இஸ்லாமிய பெயர் இருக்கிறது, இஸ்லாம் இல்லைங்கிற அளவில் ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வராங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குலத்திலிருந்து தான் வராங்க. வந்தால் ஒரு நல்ல ஒழுக்கமிக்க ஒரு பெண் மூலமாகத்தான் இவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இவர்களுக்கு இன்னொரு தோழி, முஸ்லீம் தோழி, இஸ்லாமிய தோழி இல்லை, முஸ்லீம் தோழி. இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் என்ன தெரியுமா? சொந்தக்கார பையன், சொந்தக்காரன் பையனோட முதல்ல நிச்சயம் பண்ணுறாங்க. கல்யாணம் நேராக பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? எத்தனாம் தேதி ஒப்பந்தத்தை வச்சுக்கிறது முடிச்சுட்டு போயிட வேண்டியது. இதில் நிச்சயம், நிச்சயத்தில் ஒரு தார்த்தம், அதில் யதார்த்தமாக அள்ளி வைப்பார்கள் பதார்த்தம் தின்னுக்கிட்டு போய் திங்கிறதுக்கு. லட்டு கொடுத்தீங்களா? மாப்பிள்ளைக்கு லட்டு கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. ஏன்? அடக்கமாக இருக்கிறானே, நாளைக்கு இவனை வச்சு தானே மாடு மேய்க்கணும், தெளிவாக கொடுத்துருவாங்க. அப்போ நிச்சயதார்த்தம் வச்சிட்றாங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்குன்னு சோறு போட்டால் சாப்பாட்டில் கறி இல்லையாம். இந்த நாத்தனார்கள் சண்டை பிடிக்கிறாங்க, என்னடா சோறு போட்டிருக்கிறான் மாமனார், இன்னைக்கே நமக்கு இந்த நிலையினா, நாய் மாதிரி வந்து நின்று இன்னைக்கே நமக்கு இந்த நிலையினா கல்யாணத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு
உடனே அவர் இருங்க அவசரப்படாதீங்க, பாத்திரத்தை நோண்டுறான், நல்லா எடுறா தேடுறா, அதை அந்த கறியில் லெக் பீஸா எடுத்து போட்டு நிறைச்சு கொண்டு திங்க சாப்பிடுங்க. இந்த கண்ணியம் கரெக்டா இருக்கணும். கேவலமா இல்லை? நாய் எப்படி வாய் வச்சு எதிர்பார்த்தே இருக்கும், இலைய போடுவாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும், சோத்தை போடுவாங்க பார்த்துக்கிட்டு, கறி போட டபக்குன்னு பிடிக்கும். இதே மாதிரி தெரியல, நம்மளை நாய் மாதிரி சிந்திச்சு பார்க்கணுங்க. இது எவ்வளவு கேவலமான செயல். எந்த காரணத்திற்காக இப்படி போய் கேட்குறாங்க? முன்ன பின்ன சோறு தின்னது இல்லையா, பிரியாணி வாங்கி தின்னது இல்லையா, அதை பார்த்தது இல்லையா? இதை இந்த புள்ள பார்த்துட்டு பதறுது, என்னடா பழைய மார்க்கத்திலே இருந்திருக்கலாமே, இந்த மார்க்கத்திலே இப்படின்னு முடிவெடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இஸ்லாமிய தோழிகிட்ட கேட்குது, இப்படி பண்ணுறாங்களே, அது தௌஹீத்வாதி, நாங்கள் அந்த மாதிரிலாம் கல்யாணத்துக்கு போக மாட்டோம்மா, நீ ஏம்மா போன? என்னுடைய தோழி இப்படி இஸ்லாத்தில் வந்து திருமணத்துக்கு முன்னாடி இப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, வாங்கன்னு தான் சொல்லிச்சு, இப்படி சீப்பாக நடந்துக்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு கூப்பிடுவது அந்த புள்ள, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க, நானெல்லாம் உங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். யாரு? சத்திய இஸ்லாத்தை ஏற்ற 2 நாளில் உங்கள் கல்யாணத்துக்குலாம் நான் வரமாட்டேன். இது நீங்கள் பெரிய இஸ்லாமோ, நம்மளை எப்படி கொலை பண்ணி திருவாங்கல்ல, நம்மளை வந்து என்னமோ குழப்பவாதி மாதிரி பேசிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறது, இருக்கிறது கிறுக்க மாதிரி நம்மளை குழப்பாதிங்கிறது. நீங்களடா கிறுக்கனா இருக்கிற, உன் கொள்கை கிறுக்குத்தனமா இல்லடா இருக்கு, ஆதாரம் இந்தாடா அப்படின்னு கொடுத்தா நீங்கள் தான் குழப்பாதிகள்ன்றான். கேள்வி கேட்டா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறான், நம்மளை பார்த்துட்டு ஓ நீ பெரிய இஸ்லாமோ, கல்யாணத்துக்கு வராத அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பிள்ளை சொல்லியிருக்குது, நிச்சயத்திலேயே மாப்பிள்ளை வீட்டார்கள் இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டாங்களே, கல்யாணத்தில் நடக்கிற கூத்த பார்க்க நான் வரணுங்கிறியா நீ, வேண்டான்றுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு வந்தா மாப்பிள்ளைக்கு மாமனார் சோறு ஊட்டலையாம். அடுத்த பிரச்சனை இது வந்து கேவலப்பட்டு சொல்லுது, எங்க வீட்டுக்காரன் இருக்கானே எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நான் ஆளாயிட்டேன் தெரியுமா, நீ வராது ஒரு நல்லதுதான், கேவலமா போயிருச்சு. என்ன, எங்க மாப்பிள்ளை வந்து பந்தியில சோறு தின்ட்டாரான். அவன் டே எந்திரிடா எந்திரி, நீ முதல்ல அங்க திங்கிற வா இங்க அப்படின்னு எழுப்பி கூட்டிட்டு வந்து, நீ மாமனார் தானையா, உன் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கீல, மாப்பிள்ளைக்கு சோத்தை ஊட்டு, மாப்பிள்ளை வாங்க உட்கார வச்சு, குழந்தை இல்லை அவரு ஏன்னா ஒன்று அஜரத்துக்கு கூட்டு போய் களிமா சொல்றாரு புதுசாக இஸ்லாத்துக்கு வர மாதிரி, இவர் சோத்தை விட்டுறாரு குழந்தை மாதிரி. இவன் எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க? இப்போ இவன் ஊட்டுற அளவுக்கு இருந்தா இது இஸ்லாமா? இதெல்லாம் ஒரு திருமணமா? யோசிச்சு பாருங்க. தெருக்கூத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமணங்கிற பேர்ல, சொல்லவே கேவலமா இருக்கு, நாக்கூசு. இந்த மாதிரி ஒரு திருமண சபையை வந்து இஸ்லாத்தின் பெயரால் ஒரு படம் காட்டுறாங்களே, இது கேவலமா இல்லை? இதுல பயங்கரமான கூத்துன தெரியுமா? பத்திரிகை அடிச்சிடுறது. அல்லாஹ்வின் கிருபையாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு. யார் துவாவை எங்க வச்சு நடத்துறீங்க? வாங்கிறது பிச்சை, அவன் போட்டது பிச்சை, நகை வாங்கி பணம் வாங்கி சீதனம் வாங்கி கேடு கட்டு நீங்க பண்ற அராஜகத்துக்கும் அநியாயத்திற்கும் அயோக்கியத்தனத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்து ட்ரேட் மார்க்கா? இது எப்படி இருக்குது? விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு விபச்சாரி சொல்லுவாளாம், அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான, உடலுறவு கொள்ளும் போது இந்த துவாவை சொன்னா எவ்வளவு கேவலம். ஒருத்தன் தண்ணி அடிக்க பிஸ்மில்லா சொன்னா எவ்வளவு கேவலம். டே நீ குடிக்கிறது ஹராம், ஹராமான காரியத்தை செஞ்சதுக்கு இஸ்லாமிய சாயலா? இதே வேலையை தானே இங்க செய்யறான். இவன் வாங்கின எல்லா அநியாயமான செயலுக்கு நபிகளாரின் துவா பரக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2012 இவன் கல்யாணம் நடக்கும்னு துவா செஞ்சாங்களாங்க. எவ்வளவு பெரிய ஆட்டம் பாருங்க. இதை கண்டிக்காத ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். மூணாவது இவர்கள்ட்ட தான் நம்ம சொல்றது. இது என்ன கலந்து கொண்டு திங்கிறமே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் கையால் தடுக்கட்டும். வயில்லம் யஸ்ததி, முடியலையா ஃபபி லிசானிஹி, நாவால் தடுங்கள். அதுவும் முடியலையா ஃபபி கல்பிஹி, மனதால் வெறுத்து ஒதுங்கிருங்க, போகாதீங்க. இன்னைக்கு பார்க்குறோம் பெண் வீட்டு விருந்து நடக்குதுங்க. அது வரதட்சணை இல்லையா? பெண் வீட்டில் அவங்க சார்பாக கூப்பிட்டு வச்சு 50-100 பேருக்கு சோத்த போகிறாங்க. நீ ஏன் போடுற? இஸ்லாமிய திருமணம் பெண் வீட்டுக்கு திருமணம் விருந்து போட சொல்லியிருக்கா? இந்த செயலை செய்யறான் தௌஹீத்வாதிங்கிற போர்வையில். இவனுக்கெல்லாம் தன்னை தௌஹீத்வாதின்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. சொல்லலாமா? அதை நான் அல்லாஹ்வை பின்பற்றுகிறேன், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிறேன் மார்த்தட்ட தகுதி இருக்கா இவனுக்கு? ஒரு தகுதி கிடையாது. ஏன்? திருமணத்துக்கு முன்னாடி பெண் வீட்டை கஷ்டப்படுத்தி விருந்து வைக்கிறான். திருமணத்திற்கு பிறகு நீல வலிமா விருந்து கொடுக்கணும். ஆம்பளை மேல கடமை.
அல்லாஹ்வின் தூதரின் காலத்தில் எங்கேயாவது யாராவது பெண் வீட்டு விருந்த கொடுத்தாங்கன்ற ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம். இருக்கா? கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஊர் உலகத்தை கூப்பிட்டு வச்சு சோத்த போட்டாங்கன்னு கேட்டா பெண் வீட்டு விருந்து கொடுக்க கூடாது என்று தடை இருக்குதான்னு கேட்குறான். இதா தௌஹீதா? இதை கேட்க வெக்கமா இல்லை? இதைத்தான வரதட்சணை வாங்குறோன்னு சொல்றான். வரதட்சணை வாங்க கூடாதுன்னு தடை இருக்கா அப்படின்ட்டு. இது கேவலம். இது இந்த வார்த்தையை சொல்ல நல்லாவா இருக்குது? இந்த பஸ்ஸில் தலை கை ஆகியவற்றை வெளியே நீட்டாதீர்கள் இருப்பான். ஒருத்தன் காலை நீட்டிட்டு வெளியே போனானா பஸ்ஸில். ஏண்டா கையை நீட்டாதுன்னு தான் இருக்குது, காலை நீட்டாதுன்னு இருக்கா? அட கிறுக்கு பையில, கையவே நீட்டக்கூடாதுடா, காலையும் சேர்ந்தாண்டா. அதானே இருக்கு. டிக்கெட் எடுத்து பஸ் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. டிக்கெட் எடுக்காமல் பஸ் ஏற வேண்டும் ஏறக்கூடாது என்று இல்லையே, பேசலாமா? சரியான சில்லறை கொடுத்து டிக்கெட்டை வாங்குன்னு எழுதுனா அது வாங்குன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணுறான்னா, நான் டிக்கெட் வாங்க மாட்டேன், கண்டக்டர்கிட்ட காசு கேட்பேன், கண்டக்டர்கிட்ட காசை கேட்க கூடாதுன்னு தடை இருக்கா இப்படி சொன்னான்னா எந்த கிறுக்கு பையிலையா பஸ்ஸில் ஏற்றுவானா? இவன் இதெல்லாம் செய்கிறான். ஓ ஆத்துன் நிசா, பெண்களுக்கு நீங்கள் கட்டாயமாக கொடுத்து விடுங்கள், சதுக்காத்திகின நெஹலா, அவர்களுக்குரிய மனக்கொடையை கொடுங்கன்னு அல்லாஹ் கட்டளை போடுறான். இவன் வாங்கிட்டு வாங்கக்கூடாதுன்னு தடை இருக்கான்னு கேட்டால் அப்போ அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான். நான் கொடுக்கலாம் மாட்டேன், வாங்க வேண்டாம். இது ஏற்குமாறான சைத்தானுடைய செயல் இல்லை. சைத்தான் தான் மானங்கெட்ட செயலை எல்லாம் சொல்லி தருவான், நல்ல காரியங்களை எல்லாம் தடுத்து விடுவான். இதில் இவன் செய்கிறான். இதே மாதிரி பெண் வீட்டு விருந்து வச்சா நம்ம போலாமா? நம்ம ஆளுக தத்துவம், நாங்கள் பெண் வீட்டு விருந்தில் சாப்பிடவில்லை, மறுநாள் மாப்பிள்ளை வைத்த வலிமா விருந்தில் சாப்பிட்டேன். இது சொல்றது கேவலமா இல்லை? அப்ப நீங்க எப்படி புறக்கணிச்சீங்க அதை சொல்லுங்க. நீங்க அந்த திருமணத்தில் உங்க எதிர்ப்பை எப்படித்தான் காட்டினீங்க அதை சொல்லுங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? வரதட்சணை வாங்குறான், லட்சக்கணக்கில் வாங்கிட்டான், கல்யாண விருந்தில் போய் சாப்பிட்டு வந்துட்டான். அவன் சொல்றான், நான் தான் வரதட்சணை வாங்கும்போது அந்த இடத்துல இல்லையே, பேரம் பேசும்போது அங்கே இல்லையே, நகை வாங்கி செட்டில்மெண்ட் பண்ணும்போது இல்லையே, அவர் மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணி நிற்கும் போது தான் போய் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னா இவன் புத்தி எப்படியோ அதே மாதிரி தானே இவன் புத்தி இருக்குது. அப்ப கலந்து கொள்பவர்கள் சப்பக்கட்டு கட்டாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? அல்லாஹ்வுடைய விசாரணை சாதாரணமானதல்ல. அந்த நாளில் இறைவன் விசாரிக்கிற பொழுது எதையும் மறைக்க முடியாது, எந்த சால்ஜாப் எடுபடாது, எந்த மாதிரியான ஒரு எடுப்பு பேச்சுவார்த்தைகளும் எதுவும் எடுபடாமல் போயிடும். நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள் என்ன யோசித்து கொண்டிருந்தது அல்லாஹ் விசாரிச்சிருவான். எப்படி? இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும், உங்கள் உள்ளங்களில் எதையெல்லாம் வெளிப்படுத்தி சொல்லிட்டீர்களோ அதையும் விசாரிப்பான். வதுஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா, நீங்கள் எதையெல்லாம் உள்ளத்தில் மறைச்சி வச்சிங்களோ அதையும் விசாரிப்பான். அல்லாஹ்க்கு தெரியாமல் போயிருமா? இதை செய்கிறார்கள். இன்னொரு என்ன, வரதட்சணை கல்யாணத்தில் போய் தின்னுட்டு சில பேர் சமூக நல்லிணக்கவாதிகள், ஏன்டா அங்கே போய் சாப்பிட்டீங்க? நாங்கள் உள்ளே போய் அது தப்புன்னு திருத்திட்டு வந்தோம். நீங்கள் வந்தீங்களா? நாங்கள் போய் திருத்திட்டு வந்தோம்ல, நாங்கள் வெளியே நின்று திருத்துறோம், நீனும் போகாத, நானும் வரமாட்டேன், நீனும் செய்யாத, நானும் செய்ய மாட்டேன், நாங்கள் இப்படி போகலான்னு ஒரு ட்ராக் பக்கம் மக்களை திருப்பி வரதட்சணை இல்லாத சமுதாயத்தை உண்டாக்க நினச்சா இப்படியெல்லாம் பிரிஞ்சு போகலாமா? ஒற்றுமைங்கிற கயிறை பிடிக்கணுமே. வாங்க மாப்பிள்ளை கையை பிடிப்போன்னு உள்ளே போகிறான், மாப்பிள்ளை இதோ அலங்கோலத்தில் நிற்கிறான் அலங்காரத்தின் போர்வையில். ஈவன்ட்ட போய் பேசிட்டு, மாப்பிள்ளையில் மாலையெல்லாம் போடாதீங்க, கோட் சூட்டெல்லாம் இப்படி பிச்சை எடுக்காதீங்க, வரதட்சணையெல்லாம் வாங்கினது தப்பு, சரி விருந்து எத்தனை மணிக்குங்க அப்படின்னு பேசுவீங்களா? சொல்கிறது நாங்கள் உள்ளே போய் திருத்தணும். என்னத்தை திருத்தினீங்க? சட்டையை கழட்டிட்டானே. நீங்கள் உள்ளே போய் சட்டையை கழட்டிட்டீங்கன்னா சொல்லுங்கள். உள்ளே போனோம், டேய் என்னடா வாங்கினேன், வரதட்சணை இடம் வாங்கினேன், கேவலமா இல்லை, கூட அத்தனையும் திருப்பி சட்டையை கழட்டா, ஓசி சட்டை கழட்டாத, இந்த சட்டையை போடுறா, ஆம்பளை யாருறா, சரி விருந்து யார் காசுரா, உன் காசு, இப்போ வாங்க சாப்பிட்லாம். இப்படி செஞ்சீங்களா? மாப்பிள்ளை அதெல்லாம் தப்பு இல்லையா? சரி எத்தனை மணிக்கு விருந்து போடுறிய அப்படின்னு தின்னுட்டு வந்தா குடிகாரம் கூட போய் உட்கார்ந்துட்டு ரெண்டு பக்கம் ஊற்றிட்டு குடிக்கிறதெல்லாம் பாவம் இல்லையா என்று சொல்லக்கூடிய இன்னொரு குடிகாரத்தில் இவங்க பேச்சு இருக்குது. நான் அங்கே சென்று தண்ணியா அடித்தேன், முட்டாம்லேட் தான் தின்னேன். அட பிச்சைக்காரங்களா, பக்கத்தில் இருந்து கொண்டு அவன் தண்ணி அடித்ததை ஏன் கண்டிக்கல? அதைத்தான மண்டபத்தில் செஞ்சான், வரதட்சணை வாங்கினான், அந்த சபையை அலங்கரிச்சான். சபையை நீங்க ஏன் அங்கீகாரம் கொடுத்தீர்கள்? எப்படி புறக்கணிக்குமோ அது ஏன் புறக்கணிக்கல? புறக்கணித்தால் நாளை மறுமையில இந்த உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளும் இந்த பெண்களை பெற்றதால்
வரதட்சணை கொடுத்ததால் வெந்து நொந்து நூலா போன அந்த பெற்றோர்களின் சாபக்கேட்டுக்கும் நாம் ஆளாகுமா? வாக்குமூலத்தின் பட்டியலில் வருவோமா? தப்பிச்சிருவோம்ல? அதை யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் எச்சரிக்கையோடு இருப்பதோடு இந்த திருமணத்திற்கு சமூக அங்கீகாரம் கொடுக்கிறோமே, இந்த கொடுப்பவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஜமாத்தார்களுடைய மிகப்பெரிய பங்கு எங்க தெரியுமா? இந்த திருமணத்தில் பாருங்க, அவன் மௌத்தா போனா அவனுடைய அடக்க ஸ்தலத்துக்கு காசு வாங்குறீங்க, குழி தோன்றதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் 2000 ரூபா கேட்குறாங்க, பெண் வீட்டில் 400 ரூபா கேட்குறாங்க. இது ஒவ்வொரு ஊரில் ஒரு ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது. ஏன்? நிறைய வாங்கியிருக்காருல, கமிஷன் கொடுக்கட்டுமே. பொம்பளை பிள்ளை நிறைய கொடுத்துருக்கால, கொஞ்சம் கொடுக்கட்டும். அவள் இங்கே கொடுத்ததுன்னு 10,000 அங்கேயும் கொடுக்குறான். இந்த சமூக அங்கீகார சர்டிஃபிகேட் எதுக்கு? இவர் நல்ல ஜனாபு, இவர் நல்ல மனுஷரு, ஒழுக்கமுள்ள பிள்ளை, இதுக்கு சர்டிஃபிகேட்டு. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபாத்தியா, நேராக அங்கே வந்தாச்சு, அங்கே ஒரு ஃபாத்தியா. எவ்வளோ பேரம் பேசியிருக்கிறான். அந்த வரதட்சணை, அந்த பலகாரம், பண்ட பாத்திரம், நகை அத்தனையும் அடுக்கி வச்சு அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபாத்தியா. அதில் ஆலிம்சா போய் நிற்கிறாங்களே. இதில் வாங்குற 5-10 பைசாவுக்காக நாளை மறுமை நாளில் இறைவா என்னை உயிரோடு புதைப்பதற்கு காரணமாக இருந்த கொடூரர்களில் இதை அங்கீகரித்து பிரச்சாரம் செய்த இந்த பீரங்கிகளும் காரணம்னு சொல்லி இந்த உலமாக்களை கை நீட்டி விட்டால் நம்ம நிலை என்ன? 7 வருஷம் படித்ததனுடைய நிலை என்ன? கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு தியாகம் செய்து உலக படிப்பை தூக்கி எறிந்து விட்டு மார்க்கத்தை கற்றுக்கிறேன்னு போனீங்களே, உங்கள் தியாகத்தின் மதிப்பென்ன? நரக படுகொலியா? 3000 ரூபா 4000 ரூபான்னு பள்ளிவாசலில் கொடுக்குற சம்பளத்துக்காக இந்த அநியாயத்திற்கும் அக்கிரத்திற்கும் துணை போனதற்கு விளைவு நரக படுகொலியா? அது தேவைதானா? யோசித்து பாருங்கள். இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா என்னைக்காவது? நம்ம முடிவு என்ன எடுப்பாங்க? எவன் தௌஹீது பேசுகிறானோ, எவன் குரானைசின் பேசுகிறானோ அவனுக்கு கபரஸ்தானில் இடம் தர மாட்டோம். ரொம்ப முக்கியமான கவலையா எங்களுக்கு? நான் செத்த எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? மௌத்தா போன பொண்ணு நான் போய் பார்க்க வேண்டிய ஆள் 2 பேர். அவன் கேட்கும்போது கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு இந்த உலகத்தை பற்றி கவலை இருக்குமா? உலகத்தில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுமா? உலகத்தில் என்ன ரோட்டில் வச்சாங்களா, காட்டில் வச்சாங்களான்னு புரியுமா? கபரில் வச்சாங்களா, மேட்டில் வச்சாங்களான்னு தெரியுமா? புதைச்சாங்களா, எரிச்சாங்களான்னு தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. இதில் வேற பயமுறுத்துரு, உங்களை அடக்கம் செய்ய விட மாட்டோம், செய்யாத போ, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வைக்கிறோம் போ, என்ன பிரச்சனையாக போகுது? உங்களுக்கு திருமணத்திற்கு தஃப்தரை தர மாட்டோம், தேவையில்லை. வரதட்சணை வாங்கி அந்த வரதட்சணை கமிஷன் வாங்கி அந்த கேடுகட்ட கல்யாணம் வேண்டாம், நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம் தஃப்தரோடு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த முறைப்படையில். வரதட்சணை வாங்கினா அவனுக்கு கல்யாணம் கிடையாது, அவனுக்கு நாங்கள் பண்ணி வைக்க முடியாது என்று நாங்கள் நிலைப்பாடு எடுத்த மாதிரி நாங்கள் என்னென்ன நிலைப்பாடு எடுத்துக்கணும் பின்னாடி பட்டியல் போடுறோம். இந்த சமூக அக்கறையை கவனத்தில் கொண்டு இஸ்லாத்தின் தூய வடிவில் எடுத்த நிலைப்பாடை பின்னாடி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த நிலைப்பாடு எடுத்தீர்களா? வரதட்சணை வாங்கின பேரோ கேட்டோ கேட்காமலோ விரும்பியோ விரும்பாமலோ பகிரங்கமாகவோ அந்தரமாகவோ பரமாகவோ பொருளாகவோ நகையாகவோ வாங்காதவனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் எடுத்தீர்களா? நீங்கள் இந்த முடிவை அறிவித்தால் அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை இந்த நாட்டிலேயே வரதட்சணை ஒழிக்கப்பட்டுரும். எடுத்தீர்களா? சமுதாயத்தின் அக்கறை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு செயல் நடக்குது. நம்ம மக்கள் என்னடான்னு கேட்டா ஊர் உலகத்தில் இல்லாததான் நடந்துருச்சு. இப்படி பேசலாமா? இந்த பேச்சு ஒரு ஈமான்தாரிட்ட இருக்கலாமா? ஒருத்தன் பக்கத்து வீட்டில், இது கிளி இருக்குல்ல, கிளிக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் கடையில் மார்க்கெட்டில் போய் கிளி வாங்கிட்டு வந்தானா. கிளி பேசுமா? ஓ பேசுமே, கேட்டு பாருங்க, கிளிக்காரன் சொன்னானா. அந்த கிளிக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளி சொல்லிச்சான், அதில் என்ன சந்தேகம் அப்படின்ச்சான். ஓ நல்லா தான் பேசுது, நீ பேசுவையா? அதில் என்ன சந்தேகம்? சார் எவ்வளோ அறிவாக பேசுது. இந்த கிளியை வச்சு நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும்ட்டு தூக்கிட்டு போய் புதையலில் தோண்டி, இந்த புதையலில் இந்த 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 குழியில் புதையல் இருக்குமா, பணம் இருக்குமா? அதில் என்ன சந்தேகம்? தோண்டி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆஹா தப்பாக போச்சே, சரி நம்ம வீட்டுக்கு அடியில் தான் இருக்கான்னு கேட்போம். என் வீட்டுக்கு அடியில் தோண்டினா ஏதோ புதையல் கிடைக்குமா? அதில் என்ன சந்தேகம்? வீட்டை இடிச்சிட்டான், தோண்டி பார்த்தா ஒன்றையும் காணும். ஆஹா ஒரு மரத்துக்கு அடியில் போய் இது கிடைக்குமா? அதில் என்ன சந்தேகம்? இடித்தான், அதுலேயும் கிடைக்காது. இவன் என்னடா எல்லாத்துக்கும் இது ஒரே வார்த்தையை சொல்லுதே. அப்போ கேட்குது, கிளிட்டே கேட்குறான், அப்போ நான் தான் ஏமாளி ஆயிட்டோம், அதில் என்ன சந்தேகம்? அதுக்கப்புறம் என்னடான்னா, அப்போது இந்த கிளிக்காரன் என்ன
ஏமாத்தி இந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு சொல்லி கொடுத்தானா, அதில் என்ன சந்தேகம்? அப்போ நான் மொத்தத்தில் முட்டாளாயிட்டேனா, அதில் என்ன சந்தேகம்னு சொல்லிச்சான். எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நஞ்ச ஈமானை இழந்துட்டு ஏங்க வரதட்சணை வாங்குறான், ஊரில் இல்லாதாங்க நடந்துச்சு, ஏங்க வட்டி வாங்குறான், ஊரில் இல்லாதாங்க நடந்துச்சு, ஏங்க உங்கள் புள்ள ஓடி போயிட்டான், ஊரில் இல்லாத நடந்துச்சு இப்படின்னு சொல்லிடுவான். நடக்குமா நடக்காதா? நடக்குங்க. இது மாதிரி ஜமாத்தார்கள் செஞ்சால் அந்த வினை அவன் வீட்டிலே வெடிக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்குறானா இல்லையா? இதை எவ்வளவு கண்கொண்டு யோசிக்கணும். சமுதாயம் எங்கெல்லாம் ரணமாக பாடுபடுதோ கஷ்டப்படுதோ அதை துடைக்க வேண்டிய கடமை ஜமாத்தாருக்கு வேண்டாம்? இந்த இடத்துல இருந்து கொண்டு பொறுப்பற்றவர்களாக இவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறத பார்க்குறோம். நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இதை திட்டுறதுக்குனே போடுவாங்க. போடுங்க, நீங்கள் நரகவாசிகள் பட்டியலில் சேர்றதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிறது தான் எங்கள் வேலை, திருத்துறது எங்கள் வேலை இல்லை, அது அல்லாஹ்வுடைய வேலை. ஆனால் ஜமாத்தார்கள் இந்த நிலையை நீங்கள் மாற்றுங்க. பல ஊர்களில் ஜமாத்தார்கள் மாறி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? பெண் வீட்டு விருந்து வைத்தால் திருமணம் கிடையாது அறிவிச்சிருக்கிறார்கள். நகையாகவோ பணமாகவோ பொருளாகவோ வாங்கினால் திருமணம் பண்ணி வைக்க முடியாது அறிவித்திருக்கிறார்கள். ஏகத்துவ எழுச்சியின் விளைவாக தமிழகத்தில் 20 ஆண்டுகளாக ஏற்பட்ட புரட்சியாக பல ஊர்களில் சுன்னத்துல் ஜமாத் இந்த நிலைப்பாடை கையில் எடுத்திருக்கிறார்கள். விருப்பு வெறுப்பு பார்க்காம, சொல்ற ஆள் யாருன்னு பார்க்காம, சொல்லப்பட்ட செய்தி நியாயமான்னு பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி ஜமாத் இளைஞர்கள் எதுக்கெல்லாம் வால் போஸ்ட் அடிக்கிறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ அழிந்து போன புதைக்கப்பட்ட கேடுகட்ட செயல்பாடுகளை எழுப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இளைஞர் கூட்டம் கட்சியின் பெயரால். என்ன பண்றாங்க? திமுக காரன் பண்ற மாதிரி அதிமுக காரன் பண்றான். அவன் கட்சிக்கு பண்றான். இவங்க என்ன பண்றது? தன் கட்சியை வளர்ப்பதற்கு திருமண பேனர், இன்னார கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இந்த இடத்துல இத்தனை இடத்துல கல்யாணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததா? இது முறையா? இப்படி விளம்பரப்படுத்துறீங்களே, இப்படி பேனர் அடிக்கிறீங்களே, இப்படித்தான் உங்க கட்சியை வளர்க்குற லட்சணமா? அந்த திருமணம் சுன்னத்தா? அந்த மாப்பிள்ளை கரெக்டாக தான் வாங்கினானா, கல்யாணம் நடத்துறானா, மகர கொடுத்தானா, அந்த பெண் எதையும் கொடுக்காம தான் திருமணம் முடிக்கிறாளா? இதுக்கு நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? அல்லது இந்த பேனர் அடிச்ச பாவத்திற்காக இந்த வரதட்சணை கொடுமையின் பட்டியலில் போய் சேரப்போகிறீர்களா? உலக ஆடம்பரம் பெருசா போயிருச்சுங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தால், தான் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, ஊரெல்லாம் வரதட்சணை கேட்குறான், எப்படா கரை சேர்க்கறது யோசிக்க தெரியுதே. தான் பெத்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, என்னடா பண்றது யோசிக்க தெரியுதே. இதே மாதிரி தானே பொம்பளை பிள்ளைய பெத்த ஒவ்வொரு தகப்பனாரும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த வருத்தத்தை நீங்க தொடச்சாதான் வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ. ஒரு அடியானுக்கு ஒரு மனிதன் உதவி செய்யும் காலமெல்லாம் இவனுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான். நீங்க அடுத்தவனுடைய துயரை தொடச்சிங்கன்னா அல்லாஹ் உங்க துயரை துடைப்பானா இல்லையா? யோசித்து பாருங்கள். அடுத்து நம்ம சமுதாயத்தில் இது மாதிரியான வரதட்சணை கல்யாணங்களை ஒழிப்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடுத்து வைத்த நிலைப்பாடும் அதில் நடந்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 30 ஆண்டுகளாக இந்த நிலைப்பாடை நம்ம எடுக்கிறோம் கையில். எப்படி? ஏகத்துவவாதியாக இருப்பவர்கள் பணமாகவோ நகையாகவோ எந்த வரதட்சணையும் வாங்காமல் தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக, அப்படி நகையாகவோ பணமாகவோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ திருமணத்திற்கு வரதட்சணை வாங்கினால் அந்த திருமணத்தை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு காலத்திலும் செய்து வைக்காது. அதுல தயவு தாட்சணை காட்டாது. அது மாநில தலைவராக இருந்தாலும், மாவட்ட தலைவராக இருந்தாலும், கிளை தலைவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இது சட்டம்னா சட்டம்தான். அப்படி கடைபிடித்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஏகத்துவ எழுச்சி வெடித்திருக்கிறது என்று சொன்னால், அசத்திய கொள்கையிலே ஒரு மௌலவி, மேலப்பாளையத்திலே தர்கா வழிபாட்டை ஆதரிக்கின்ற ஒரு மௌலவி விவாத களத்தில் எதிரே நிற்கிறார். அவருடைய மகன் சொல்கிறார், நான் திருமணம் முடித்தால் ஏகத்துவ அடிப்படையில் தான் முடிப்பேன், வரதட்சணை வாங்காமல் தான் முடிப்பேன் என்று. தகப்பன் சொல்கிறார், ஊர்ல இல்லாதவன் செய்யற மாதிரியாடா செய்யற, ஊர்ல உள்ளவன்லாம் வாங்குறான்லடா, நீனும் வாங்குடா. முடியாது, உங்க மனசை நான் மாத்தி காட்டுவேன், என்னுடைய கொள்கையில் நான் உறுதியோடு தான் இருப்பேன், என்ன ஆனாலும் பண்ணா பரவாயில்ல. தகப்பனார் இப்ப எல்லாம் இளரத்தம், 2 வருஷம் போனா சரியா போயிடும். 5 வருஷம் ஆகுது, அந்த கொள்கையில விட்டு கொடுக்கல. இந்த ஏகத்துவவாதி இந்த கொள்கையில் உறுதியோடு இருந்த காரணத்தினால் தகப்பனார் இறங்கி வருகிறார். ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து முடிடா, இப்ப பெண்ணை பார்க்கிறார், ஏகத்துவவாதியை தேர்ந்தெடுக்கிறார். எந்த வரதட்சணையும் இல்லாமல்
அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொடுத்த மாதிரி திருமணம் முடிக்க போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது தகப்பனார் சொல்கிறார், வரதட்சணை வாங்கல, அது உன் விருப்பம், திருமணத்தை நான் தான் பண்ணி வைப்பேன், ஏன் நான் ஆலிம்சா, ஊரெல்லாம் என்ன கேள்வி கேட்டுருவாங்கன்னு. அப்பவும் சொல்கிறார், நீங்க பிதத்தான முறையில் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, உங்களுடைய தலைமையில் திருமணம் நடக்கக்கூடாது, நீங்க நபி வழி அடிப்படையில் கல்யாணம் பண்ண சம்மதித்தாலே தவிர அப்படின்ட்டார். அதற்கும் பின்வாங்கி விட்டார். சரி போடா, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் அறிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் வரதட்சணை இல்லாத திருமணத்தை நமது இறை இல்லத்தில் வைத்து அரங்கேற்றினோம். இதுபோல தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான வரதட்சணை ஒழிப்பு திருமணங்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த சத்திய கொள்கை பிரச்சாரத்தின் மூலமாக சாதித்து கொண்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இரண்டாவது நிலைப்பாடு, இந்த வரதட்சணை திருமணங்களில் ஒரு காலத்திலும் எந்த தௌஹீத்வாதியும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். ஒரு பிளேட் பிரியாணிக்காக ஓரிரை கொள்கையை விட்டுவிடக் கூடாது, அப்படி விடுபவன் தௌஹீத்வாதியா இருக்க முடியாது என்ற ஒரு திட்டவட்டமான நிலைப்பாடை வைத்திருக்கிறோம். உனக்கு பயான் செய்ய அழைப்பாளரையும் அனுப்ப மாட்டோம், புத்தகத்தையும் அனுப்ப மாட்டோம், எங்கள் மக்களும் வரமாட்டார்கள் என்ற ஒரு கேவலத்தை உண்டாக்கினால் அவன் திருந்துவான், மாறுவான், மனம் மாறி ஒரு நல்ல நிலைக்கு வருவான் என்பதற்காக இந்த நிலைப்பாடு எடுத்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று வரைக்கும் இது சமுதாய நன்மையை கருதி செய்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது நிலைப்பாடு, எந்த திருமணத்திலாவது வரதட்சணை வாங்காத பட்சத்தில் மூட நம்பிக்கை அரங்கேற்றிவிட்டால், மஞ்ச பத்திரிகை, அதாவது பத்திரிகையில் மஞ்சள் தடவுவது, மாலை மாட்டுவது, பிரமத கலாச்சாரத்தை காப்பியடித்து அரங்கேற்றி விட்டால் இதுவும் ஒரு தீமைதான். குல்ல ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்தினுடைய அறியாமை காலத்தினுடைய அனைத்து மூட பழக்க வழக்கங்கள் மௌதூஉன் தஹ்த கதமைய, என் இரண்டு பாதத்துக்கு அடியிலே புதைக்கப்பட்டன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதை கிண்டி கிளறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாயா? உன் திருமணத்திற்கு எங்களுடைய அழைப்பாளரும் வரமாட்டார், நாங்களும் வரமாட்டோம், தஃப்தரும் வராது என்ற இரண்டாவது நிலைப்பாடு. மூன்றாவது நிலைப்பாடு, அந்த திருமண சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்த முறை இல்லாமல் கூட்டு துவா ஓதிவிட்டாலோ, காட்ட முடியாத ஹதீஸ் அடிப்படையிலே கூட்டு ஓதிவிட்டாலோ, அல்லிஃபு பைனகுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித்தராத ஒரு துவாவை, எப்படிப்பட்ட துவா? யூசுப் என்ற நபியும் அவரை வளர்த்தெடுத்த ஒரு தாயும் புருஷம் கொண்டாட்டி மாதிரி இருந்ததை போல நீங்க இருங்கன்னு ஒரு கெட்ட செயலை துவாவோடு சொல்லித் தருகிறார்களே, இந்த துவாவிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஆதாரம் கிடையாது. அப்படி ஓதப்பட்டு விட்டால், பாத்தியாங்கிற பேரில் ஓதப்பட்டு விட்டால், பிதாத்துகள் அரங்கேறிவிட்டால் இந்த திருமணத்திற்கு இந்த ஜமாத்தின் புத்தகமும் வராது, பேச்சாளரும் வரமாட்டார், நாங்களும் வரமாட்டோம். மூன்றாவது நிலைப்பாடு. நான்காவது நிலைப்பாடு, இந்த இடத்தில்தான் இது ஒரு படி மேலாக எடுத்த நிலைப்பாடு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? நாங்கள் இந்த நிலைப்பாடுகள்லாம் எடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வுடைய ஆயத்து தான் காரணம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, இந்த மக்கள் சஹாபா பெருமக்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு தூதராகிய நபியாகிய இந்த முகமதை பின்பற்றுகிறார்கள். அல்லதி, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், இந்த யகூதி நசாராக்களுடைய இன்ஜீல்ல தௌராத்தில் இந்த தூதரை பற்றி ஒரு வாசகம் உள்ளது. அந்த காலத்தில் யூத கிறிஸ்தவர்கள் வைத்திருந்த தௌராத் இன்ஜீல்ல, இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு என்ன இருந்தது? யமுருஹும் பில் மஅரூஃப், இந்த தூதர் வருவார், மக்களுக்கு நன்மையை ஏவுவார், வ யன்ஹாஹும் அனில் முன்கர், தீமையை தடுப்பார், வ யுஹில்லு லஹுமுத் தொய்யிபாத், பரிசுத்தமானவைகளை ஹலாலாக்குவார், வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ, அசுத்தத்தை ஹராமாக்குவார், வ யலஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் லதி கானத் அலைஹிம், அந்த மக்களுடைய கஷ்டத்தை நீக்கி எறிவார், சிரமம் என்கின்ற விலங்கை அகற்றுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சமூக அக்கறையின் அடிப்படையில் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சிரமத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அந்த சிரமத்தை ஆங்காங்கே அந்த விலங்கை உடைத்தெறிகின்ற பணியை இந்த தூதர் செய்கிறார். இந்த தூதரை போல பின்பற்றி நீங்கள் செய்தால் உலாய்கஹுமுல் முஃப்லிஹூன், நீங்கள் மறுமையில் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் சொன்ன உத்தரவின்படி நாங்கள் செய்கிறோம். இந்த மூன்று நிலைப்பாடு சமூக அக்கறையை கருத்தில் கொண்டு. நான்காவது நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஆடம்பர திருமணம். நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த திருமணத்தை பெண் வீட்டார் செலவில் செய்யவில்லை,
ஆண் தான் தன்னுடைய திருமணத்தை மண்டபத்தில் வைத்து பிரம்மாண்டமாக மக்களை அழைத்து செலவு செய்து கொடுக்கின்றான். இந்த இடத்திலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறது. என்ன நிலைப்பாடு தெரியுமா? இந்த திருமணத்தில் பெண்ணிடத்தில் நீ நகையோ பணமோ சீதன பொருட்களோ எதுவும் வாங்காவிட்டாலும் நீ ஒரு செல்வந்தனாக இருந்த காரணத்தினால் இந்த திருமணத்தை அள்ளி மகர் கொடுக்கிறாய். பெண்ணுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதற்கு இஸ்லாம் வரையறை சொல்லவே இல்லை. எவ்வளவு வேணாலும் அள்ளி கொடுக்கலாம். அல்லாஹ்வே சொல்கின்றான், வயின் ஆத்தைத்தும் யஹதாஹுன்ன கின்தாரன், நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது தங்க பொற்குவியல்களை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறான் இல்லையா? அந்த பொற்குவியலே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுங்க, தப்பில்லை. ஆனால் இந்த மணமகனுக்கு இந்த மகர் தொகையை அடுத்து இருக்கின்ற ஒரே ஒரு செலவு வலிமாவுடைய செலவு. இந்த வலிமாவுடைய செலவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஆதமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹு மஊனத்தன், திருமணத்தில் அதிகமான அபிவிருத்தியை பெற்றுத்தரக்கூடிய மகத்துவமிக்க திருமணம் எது தெரியுமா? எந்த திருமணத்தில் செலவுகள் குறைவாக செய்யப்படுகிறதோ, எளிமையாக நடத்தப்படுகிறதோ அதுதான் மகத்துவமிக்க திருமணம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மணமகன் தன்னுடைய பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக தன்னுடைய அந்த ஒரு மணமகளை தேர்ந்தெடுத்ததற்காக மனைவியாக அடைவதற்காக அள்ளி கொடுக்கின்ற மனக்கொடை எவ்வளவு வேணாலும் கொடுங்க. ஆனால் நீங்கள் விருந்து போடுகிறேன் என்ற பெயரில் மண்டபத்தை பிடிக்கிறீர்களே, இந்த மண்டபம் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இருந்ததா? இல்லை. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் விருந்து எப்படி கொடுக்கப்பட்டது? விருந்து சுன்னத்து தான். எதையாவது இருந்தா போடணுங்கிற சுன்னத்து தான். மக்களுக்கு கொடுக்கணுங்கிற சுன்னத்து தான். மண்டபம் பிடிச்சு கொடுக்கணுங்கிற சுன்னத்தா? அதுக்கு பத்திரிக்கை போடணுங்கிறது சுன்னத்தா? இல்லை. அப்ப இதுல பரக்கத்து கிடைக்குமா? அதிகமான அபிவிருத்தி கிடைக்குமா? குறைந்த செலவில் நிறைந்த திருப்தி வருமா? வராது. அதனால் இந்த திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே பள்ளியில் நடத்தியதாக பார்த்திருக்கிறோம், வீட்டில் நடத்தியதாக பார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 4வது கட்டமாக சமீபத்தில் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. தஃப்தர் உண்டு, தாய் இல்லை. அது என்ன நிலைப்பாடு? நீங்கள் மண்டபத்தில் திருமணம் நடத்திவிட்டால், மண்டப திருமணம் எப்படிப்பட்ட செலவுகளை கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? சில பேர் லாஜிக் பேசுவார்கள், எல்லாத்துக்கும் இதுதான் பதிலடி. சில பேர் மண்டப திருமணம், நாங்கள் ஏன் மண்டபம் முடிக்கிறோம்னா எல்லாரையும் கூப்பிட்டு பயான் பண்ண போகிறோம், திருத்த போகிறோம். நீ ஏன் திருத்தணும்? திருமணத்தில் திருத்த சொல்லி சட்டமா மார்க்கத்தில்? இல்லையே. சரி, அங்கே திருத்த சொன்ன அறிவுரையில் திருந்திடுவாங்களா மக்கள்? எங்கே திருந்துறாங்க? கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்களா? ஆண்கள் இங்கே உட்காந்துருப்பாங்க, பெண்கள் கீழே உட்காந்துருப்பாங்க. கதீஜா, இந்த நகை எப்போ வாங்கினது, இந்த புடவை எப்போ போட்டு, இதில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆலிம்சா இன்னல் ஹம்தலில்லா அப்படின்னு ஆரம்பிப்பார். டே எல்லாம் அந்த பிரியாணி எங்கள் வீடா கொட்டுறாங்க, கொட்டுறா நஹ்மதுஹு வனஸ்தைனு கூட அது கேசரி வச்சியாடா வீடா. இது என்ன பயானா, அறிவுரையா? அங்கே என்ன எடுபடுது? எல்லா ஆலிம்சாக்கள்கிட்ட கேளுங்க, திருமணத்தில் பயான் எடுபடுதான். நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம். நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு என்னடான்னா வெத்தலை எடுத்து வாயில் வந்துக்கிட்டு இருப்பார், என்னடா கல்யாணம் என்று அதை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள். அது தாவா பண்ணுற இடமாகவும் இல்லை. ரெண்டாவது என்ன, மண்டபம் 2000 ரூபாய் கிடைக்குது. சரி, இங்கே 2000 கிடைக்குது, இன்னொரு ஊரில் 15000 கிடைத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஊரில் மண்டபம் ஃப்ரீயாகவே கிடைக்கும், பண்ணுவீங்க. இதற்குத்தான் நாம் ஒரு திட்டம் போட்டோம். மண்டபத்தில் திருமணம் நடத்துனீங்கன்னா அது ஹராம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே பரக்கத்து கிடைக்கும்ண்டு, அதை நீங்கள் இழப்பதால் அதற்கு இந்த ஜமாத் ஒரு வெறுப்பை காட்டணும்ல, ஒரு எதிர்ப்பை காட்டணும்ல. சமுதாயத்தில் இது நாங்கள் அங்கீகரிக்கல அப்படிங்கிற புறக்கணிப்பை காட்டுவதற்காக தஃப்தரை மட்டும் அனுப்புவோம். தஃப்தர் எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் சுன்னத்தடிப்பில் எல்லாமே மகர்லாம் வாங்கல, ஒன்றும் அநியாயம் பண்ணல, உங்கள் செலவில் கொஞ்சம் கூட பண்ணிடுறீங்க. பண்ணினாலும் இந்த தஃப்தரில் திருமணம் பண்ணுவது அரசாங்க ரீதியான தேவை என்பதால் இதற்கு தஃப்தரை மட்டும் அனுப்பி வைப்போம். ஒருத்தர் வந்து பதிவு மட்டும் பண்ணிட்டு வருவார். அங்கே வந்து நாங்கள் பயான்லாம் பண்ண மாட்டோம். இதுதான் எளிமையான திருமணம் எங்களால் சொல்ல முடியாது. எப்படி எளிமையான திருமணம் சொல்றிய? மாப்பிள்ளை காலையில் ஒரு விருந்து போடுவான், மதியானம் ஒரு விருந்து போடுவான், நைட்டு ஒரு விருந்து போடுவான், 10,000 ரூபாய்க்கு மண்டபம் பிடிப்பான், சிலர் 20,000 பிடிப்பான், சிலர் வந்தவனுக்கு வெஜிடேரியன் தனியாக போடுவான், நான்வெஜ் போடுவான், மண்டபம்னு பிரிஞ்சா 200 பேருக்கு தகுந்த பத்திரிக்கை அடிப்பான், பேனர் போடுவான். இல்லாத பலாய் வந்துடுதே. இதை எப்படி நாங்கள் எளிய திருமணம் பேசுறது? வேண்டாம், வீட்டில் நடத்துங்க, நடத்திட்டு போங்க. இல்லை எங்கள் வீடு வாடகை வீடு, 10க்கு 10 5 வருவாங்க, கூப்பிடுங்க போதும்.
பள்ளியில் நடத்துங்க போதும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் என் கல்யாணத்தை காட்டுறேன், இது தேவையா? வலிமா போடுங்கிற சுன்னத்து உலகத்துக்கே போடுவீங்களா? வலிமாவை வலிமா போடணும், மூமின்கள் அனைவரையும் கூட்டு போடணும், உலகத்துக்கே போடுவீங்களா? தேவையில்லை. எளிமையாக செய்யணும். எளிமையாக செய்யறதுக்கு என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதர்கள் காலத்தில் எத்தனையோ மசூரா பண்ணுறதுக்கு மஜ்லிஸ் சூரான்னு மண்டபம் மாதிரி சில இடங்கள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சோறு போட்டாங்களா வலிமாவை? இல்லையில. நம்ம ஏன் மண்டப திருமணத்தை ஆதரிக்கணும்? அதுக்கு ஏன் அரவணைக்கணும்? அதுக்கு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கணும்? இது தாய் வேறு வரணுமா? ஏன்னா இந்த திருமணத்துக்கு நான் வரதட்சணை வாங்கலை, எதுவும் வாங்கலை, இங்கே ஒரு பேச்சாளர் வரலைன்னா என் திருமணத்துக்கு ஒரு கேவலம் நினச்சிங்கன்னா வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க, பள்ளிவாசல் வச்சு நடத்துங்க. யாருக்காக வேண்டி செய்கிறோம்? இது எங்கள் நன்மைக்காக செய்கிறோம்? எங்கள் வீம்பு விரட்டு பிடிவாதத்துக்கு செய்கிறோமா? இதனால் 4 தௌஹீத்வாதி திருமணத்தை இலகுவாக செஞ்சுட்டு போவான். அவன் இளமை ஹலாலான முறையில் கழியும். திருமணம் என்றால் இப்படித்தான் சிம்பிளா இருக்கணுங்கிற ஒரு நல்ல சகாப்தத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் களமிறங்கி இருக்கிறது. இதுதான் உண்மையான இஸ்லாமிய திருமணம். இந்த திருமணத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட்டால் தான் நாம் உண்மையான இஸ்லாமியர்கள். இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்கிற பேர்ல நடந்து கொண்டிருக்கின்ற சமூக கொடுமைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் பிதாத்தான அனாச்சாரங்களையும் ஆடம்பர பகட்டுகளையும் நொறுக்கக்கூடிய வகையில் இஸ்லாமிய திருமணத்தை மட்டுமே நடைமுறைப்படுத்தக்கூடிய உண்மை இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பக்குவத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்